श्रीशैले सदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजमातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य धैर्यसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्अकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगिसन्दष्टजीवजीवातवे नमः। श्रीशटारिगुरोर्दिव्यश्रीपादाब्जमधुव्रतं श्रीमद्यतीन्द्रप्रवणं वन्दे श्रीलोकाचार्यमुनिं भजे। श्रीवत्सवंसाम्बुधिपूर्णचन्द्रं श्रीरङ्गनाथार्यतनूजरत्नं तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्णङ्गराचार्यमहं प्रपद्ये। ஆழ்வார் பிரமானார் திருவடிகளே சரணம். விசதவாட்சி சிகாமணிகளான மணவாள மாமுனிகள் இந்த உபதேச ரத்ன மாலையில என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சாரோ, ஒரு சங்கல்பம் பண்ணி கொண்டு ஆரம்பித்தாரோ, அப்படிப்பட்ட அர்த்தங்களை அனைத்தும் தெரிவித்து முடித்தார். அப்போ அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த 71ஆம் பாசுரம் வரைக்கும் என்னன்னா எல்லா விஷயங்களும் தெரிவித்து முடித்தார் அப்படின்னு சொல்லக்கூடியதாக தான் இருக்கு. சொல்லப்போனா 70லயே முடிச்சுட்டார். 70லயே அவர் சொல்ல வந்த கருத்துக்கள், ஸ்ரீவச்சனபூஷணத்துடைய கருத்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைச்சார். அது வரைக்கும் தெரிவித்து முடித்து விட்டார். ஆனால் தெரிவித்த கருத்துக்கள் எல்லாம் எப்படி நமக்கு லப்தமாகும், அதெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும், அதெல்லாம் அது அனுஷ்டான பரியந்தம் வர வேண்டுமே அப்படின்னு நினைத்த காலத்துல அது ஆச்சாரியர்களுடைய கிருப்பையடியாக, அந்த பிரசாதமடியாகத்தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதனாலே அவர் என்ன பண்ணார்னா, அதுக்கு மேல ஆச்சாரியர்கள் அருளை தெரிவிக்கக்கூடியதால் அந்த பிரசாதத்தை, அந்த இன்னொருளை வேண்டி 2 பாசுரங்கள் மேலே இடுகிறார். அதுல ஒரு பாசுரமாக இருக்கக்கூடிய இந்த பூர்வாச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். அதுக்கு மேல இந்த உபதேச ரத்தின மாலை தன்னை சிந்த தன்னில் நாளும் சிந்திப்பார் எந்த எதிராசர் இன்னொருளுக்கு என்ன இலக்காகி என்று சொல்லும்படியாய், யாருடைய அருள் இருந்தாலும் அந்த உத்தாரக ஆச்சாரியர்னா எம்பெருமானாருடைய அருள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிக்கிறார். அதாவது முடிக்கிறார். ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல எந்த திருவாய் மொழிப்பிள்ளை அப்படின்னு உபகாரக ஆச்சாரியருடைய ஸ்மிருதியை ஆரம்பிக்கிறார். முடிக்கக்கூடிய காலத்துல எந்த எதிராசர் என்று சொல்லும்படியாய் உத்தாரக ஆச்சாரியராய் இருக்கக்கூடிய எம்பெருமானாருடைய துணை கொண்டு இந்த பிரபந்தத்தை தலை கட்டுகிறார் அப்படின்னு தெரிவிப்பார்கள் ஆச்சாரியர்கள்லாம். இப்படிப்பட்ட இந்த பூர்வாச்சாரியர்கள் போத அனுஷ்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேறி இருள் தருமா ஞாலத்தே இன்பமுத்து வாழும் தெருள் தருமா தேசிகனை சேர்ந்து அப்படின்ற இந்த 72வது பாசுரம். இதுக்கு இதுவரைக்கும் எல்லா அர்த்தங்களையும் சொல்லிட்டார். ஆனால் இனிமேல் இந்த அர்த்தங்களை எல்லாம் லபிக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அது எப்படி இந்த அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும், எப்படி இந்த அனுஷ்டானம் நமக்கு இதுவாக அமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அதற்கு ஆச்சாரியர்களோட அருள் வேணும். இப்படிப்பட்ட அருள் கிடைக்கணும் அப்படின்னா அவர்களிடத்துல இருக்கக்கூடிய ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டும். பூர்வாச்சாரியர்கள் போதம்னு சொல்லக்கூடியது அவர்களுடைய ஞானம். அனுஷ்டானங்கள், இப்படிப்பட்ட அனுஷ்டானங்களை எல்லாம் எப்படி கேட்கணும், என்றைக்கோ இருந்த நாதமொழிகள் ஆள வந்தார் எம்பெருமானார் போன்றவர்களுடைய ஞானமும் அனுஷ்டானமும் நமக்கு எப்படி சித்தமாகும் அப்படின்னு கேட்டால், நமக்கு இன்னைக்கு பல ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களே. அப்படி வழிவந்த ஆச்சாரியர்கள், அந்த எம்பெருமானாரால் ஏற்படுத்தப்பட்ட 74 சிம்மாசனாதிபதிகள், அவர்கள் வழியிலே வந்தவர்கள் பல ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அது தவிர சில காலக்ஷேப அதிகாரிகள், இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லக்கூடிய காலக்ஷேப அதிகாரிகள் அங்கங்கு இருந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூறும் அர்த்தங்களை, அதாவது அர்த்தங்கள்லாம் இந்த இடத்துல என்னன்னா, முதல் பாசுரத்துல இதுக்கு முன் பாசுரம் முன்னோர் மொழி இந்த முறை தப்பாமல் கேட்டு
இன்னொரு தாமதனை பேசாதே தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி என்று சொல்லும்படியாய் அதுக்கு விரோதமாய் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் தன்னுடைய ஞானத்தையும் அனுஷ்டானங்களையும் கொண்டு என்ன வந்து தெரிவித்தார்கள், அவர்கள் ஞானத்தின் வெளிப்பாடாக வந்த கருத்துக்களை அப்படியே உள்ளது உள்ளபடியாக தெரிவிக்கக்கூடியவர்களாய் அப்படிப்பட்ட கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேறி, அப்படிப்பட்டவர்களைய அந்த வார்த்தைகளை கொண்டு எப்படின்னா நீர் தேறி என்று சொல்ல முடியாது உஜ்ஜீவனம் அடையணும். அப்படிப்பட்ட உஜ்ஜீவனம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, அந்த வார்த்தைகளை கொண்டு தேறினால் கிடைக்கக்கூடிய பலனாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், திருள் தருமா தேசிகன் ஞானத்தையே பொழியக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியர்கள் அவர்களுடைய அருளாலே சித்திக்கக்கூடிய பலனானது என்னன்னா, இருள் தருமா ஞானத்தை இன்பம் முத்து வாழும். இந்த உலகத்துல என்ன சொல்றது, இருள் தருமா ஞானம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாமே அந்த வாழ்க்கையானது ரொம்ப துக்ககரமா இருக்கக்கூடியது. ஆனால் அப்படிப்பட்ட இருள் தருமா ஞானத்திலே இன்பத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஆச்சாரிய ஆசிரியனும் அந்த ஆசிரியனம் முகேன வரக்கூடிய ஞானமும் அனுஷ்டானங்களும் என்று காட்டுகிறார்கள். நில பதவுரையை வாசிக்கிறேன். திரள் தரும் நல்ல ஞானத்தை உபதேசிக்கும் மா பெருமை பொருந்திய தேசிகனை ஆச்சாரியனை நீர் சேர்ந்து நீங்கள் ஆசிரயித்து, ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய பெருமையுடைய ஆச்சாரியனை நீங்கள் ஆசிரயிக்க வேண்டும். அதுபோல பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானையும் கூறுவர். அப்படி அடையக்கூடியவர் எப்படி இருக்காருன்னா, பூர்வாச்சாரியருடைய ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் போதிக்கக்கூடியவராய் நமக்கு சொல்லக்கூடியவராய் கூறுவார். உள்ளபடியே சொல்லும் அவர்களுடைய வார்த்தை. அங்க ரொம்ப ஜாக்கிரதையா போட்ட உள்ளபடியே சொல்லும் அவர்களுடைய வார்த்தைகளை அந்த வார்த்தைகளை கொண்டு என்ன பண்ணணும், ஒப்புக்கொண்டு, அதுதான் முக்கியமானது, ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறது. தேறி அதை உள்ளபடி அறிந்து இருள் தருமா ஞானத்தே, அதை அறிந்தால என்ன ஆகும்னா, இருள் தருமா ஞானத்தை அஜானாந்தகாரத்தை கொடுக்கும் பெரிய பூமியிலே, இந்த பூமியானது எப்படி இருக்கு, அஜானத்தையே விளைவிக்கக்கூடியதா இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பூமியிலே என்ன ஆகும், இன்புற்று இன்பத்தை அடைந்து வாழும் வாழ்வியர்களாக. அதாவது அவைதிகமாக இருக்கக்கூடிய சம்பிரதாயங்கள்லாம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையை ரொம்ப சுகமா இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ, எதுவோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லும்படியாய் அப்படியே வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்குது. ஆனால் நம்முடைய ஆழ்வார்கள்லாம் என்ன சொல்றா, இருள் தருமா ஞானத்தில் இன்பமொத்த இருள் தருமா ஞானத்தில் இனிப்பிறவி யான் வேண்டேன், எனக்கு இனி பிறவி வேண்டாம் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட இருள் தருமா ஞானத்தை திருள் தருமா ஞானமாக்குவா இருக்கக்கூடிய சக்தி புரிந்தவர்கள் யார் அப்படின்னா, இந்த ஞானமும் அனுஷ்டானமும் பொருந்திய நம்முடைய ஆச்சாரியர்கள். அப்படிப்பட்டவர்களே அந்த வாக் வைபவத்தையும் அப்படிப்பட்ட அவர்களுடைய அனுஷ்டானங்களையும் நம்ம கடைபிடித்தோமே ஆனால் இந்த இருள் தருமா ஞானமானது திருள் தருமா ஞானமாகும். இவ்விடத்திலே இருந்து கொண்டே விண்ணுமாழ்வர் மண்ணோடு என்று சொல்லும்படியாய் இவ்விடத்திலே அந்த பரமபதத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் கிடைப்பதற்கு இது ஒரு வழி, இது உபாயம் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது இந்த பாசுரம். இந்த வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். வியாக்கியானத்துல என்ன ஒரு இது அப்படின்னு கேட்டால், இந்த பாசுரத்துல ரொம்ப அழகா அதாவது இந்த 11 பாசுரங்களாலே மாமுனிகள் வந்து அந்த ஸ்ரீவச்சன போஷத்திலே கருத்தை சங்கிரகமா தெரிவிச்சுட்டார். 11 பாசுரங்கள்ல சில பாசுரங்கள் ஒரு நாள் பூர்த்தியா நம்ம வந்து இந்த காலக்ஷேபத்துக்கு கேட்டிருப்போம், சில பாசுரங்கள் 1-2 பாசுரங்கள் சேர்த்து கேட்டிருப்போம். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 11 பாசுரங்கள் ரொம்ப சங்கிரகமா அந்த வழக்கு அதை வந்து அப்படியே நம்ம நமக்கு நினைவூட்டதை போல ரொம்ப அழகா ஒரு வரியில 2 வரியில ரொம்ப அழகா வந்து என்ன சொல்லுவாங்க, சம்மரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சம்மரி ஆக்கி கொடுத்துருக்காரு. வாசிக்கிறேன். கீழே தன்குருவின் தாளினைகள் என்று தொடங்கி, அதாவது இந்த வந்து சிவசனோட அர்த்தம் தொடங்கிறது என்னன்னா 60வது பாசுரம். தன்குருவின் தாளினைகள் தன்னில் அன்புன் இல்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயை கோன் இன்பமிகு வெண்ணாடு தான் அழிக்க வேண்டியிறான் ஆதலால் நன்னாரவர்கள் திருநாடு அப்படின்றது பாசுரம். அதில் காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு சேத்தனனானவன் எவ்வளவு தான் வந்து எம்பெருமான் தரத்திலே பகவத் பக்தி உடையவனா இருந்தாலும் ஆச்சாரியன் தரத்திலே அவனுக்கு பக்தி இல்லை அப்படின்னா, அந்த வந்து அவனுக்கு வந்து அந்த பரமபதம்னு சொல்லக்கூடிய அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவதற்கு தகுதியானவன் என்ன ஆனான்னா, அந்த ஆச்சாரிய பக்தி இல்லாதனாலே அந்த எம்பெருமான் அந்த பிராபியத்தை கொடுக்க மாட்டான், அந்த பலனை கொடுக்க மாட்டான் என்று காட்டக்கூடியது. அதே அப்படியே விவரிச்சிருக்கா பாருங்க. சரமசேஷி சரணங்களில் சங்கம் இன்றி, அதாவது சரமசேஷி ஆச்சாரியன் நம்ம பகவான் சொல்லக்கூடிய எப்படின்னா பிரதமசேஷி. ஏன்னா நிஷ்டையே அப்படித்தானே இருக்கு. எம்பெருமானை அடிபணிந்தவர்கள் பகவானே உபாயம் பகவானே உபயம் என்று இருக்கக்கூடியவர்கள் பிரதம பருவ நிஷ்டர்கள் மாமுனிகளே முன்னாடி நிர்தேசம் பண்ணிட்டார். அப்போ யார் ஆச்சாரியனே உபாயம் ஆச்சாரியனே உபேயம் என்று இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா சரமபருவ நிஷ்டர்கள். அப்போ சரமபருவ நிஷ்டர்கள்னா அவருக்கு இருக்கக்கூடிய இதுவா இருக்கக்கூடியது யார் உபாயம் அப்படின்னு கேட்டால்
சேஷி, அந்த சேஷிக்கு பேர் என்ன? சரமசேஷின்னு பேரும். ஆச்சாரியனுக்கு சரமசேஷி. சரமசேஷி சரணங்களில், அப்படிப்பட்ட அந்த அந்த சரமசேஷி ஆச்சாரியன் திருவடி வாரங்களிலே சங்கமின்றி விருப்பமின்றியிலே இருக்கும் அவர்களுக்கு பிரதமசேஷியான ஈஸ்வரன், பிரதமசேஷியா இருக்கக்கூடிய பிரதம சுவாமியா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானானவன் பிராபிய சித்தியை பண்ணான் ஆகையாலே, பலத்தை பண்ண மாட்டான் ஆகையாலே அத்தை அவர்கள் பிராபியார்கள் என்றும், அதனால அவர்கள் பிராபியார்கள். அதை அந்த அந்த மோட்சஸ்தானத்தை, அந்த பரமபதம்னு சொல்லக்கூடிய திவ்யஸ்தானத்தை அடைய மாட்டார்கள் அப்படின்னு அந்த பாசுரத்தினுடைய கருத்தை அப்படியே ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டார். இனி அதுக்கு மேல சொல்றாரு, ஞான அனுஷ்டான பரிபூர்ணனான சதாச்சாரியனுடைய சமாசிரயணத்தாலே. அதாவது அடுத்த பாசுரம் என்னன்னா, ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கோழன் தானே வைகுந்தம் தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். முதல் பாசுரத்துல என்ன அப்படின்னா, அந்த ஆச்சாரிய பக்தி இல்லைன்னா எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்க மாட்டான்னு தெரிவித்தார். இல்லையே, மோட்சத்தை கொடுக்கறதா வழி உண்டா அப்படின்னு கேட்டக்கூடிய காலத்திலே ஞானம் அனுஷ்டானம் இவைகள் பொருந்தி இருக்கக்கூடிய ஆச்சாரியன், அப்படிப்பட்ட ஆச்சாரியன் ஞானம் அனுஷ்டானம் இவனை பொருந்தி ஆச்சாரியன் அடைந்தால் அவன் மோட்சத்தை கொடுப்பான். அந்த விஷயத்தை அதை தெரிவிக்கிறார். ஞான அனுஷ்டான பரிபூர்ணனான சதாச்சாரியனுடைய சமாசிரயணத்தால் ஒரு சேதனானவன் என்ன பண்றான்? ஞானமும் அனுஷ்டானமும் பொருந்தி இருக்கக்கூடிய ஆச்சாரியனுடைய திருவடியிலே போய் அடைகிறான். அவனை சரணமாக அடைந்தக்கூடிய காலத்திலே ஸ்ரீபதியானவன், திருமாமகள் கோடன் அது இது போடாத ஸ்ரீபதியானவன் தானே ஸ்ரீவைகுண்டத்தை தந்தருளும், அவனே ஸ்ரீவைகுண்டத்தை அந்த பரமபதத்தை கொடுத்து விடுவான் என்றும், இப்படி ஆன பின்பு நிலைமை இதுதான் அப்படின்னு ஆன பின்பு என்னன்னா, உஜ்ஜீவன அபேட்சை உடையவர்கள் எல்லாரும் தம் ஆச்சாரியர்கள் பாதத்திலே பக்தியை பண்ணுங்கோள். அப்ப கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டார். எப்படி கொடுப்பான் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு எல்லாம் உஜ்ஜீவனம் அடையணும்னு என்ன இருக்கா? ஆமா அப்படின்னு தெரிவித்த காலத்துல என்ன பண்றார்? ஆச்சாரியன் என்ன பண்ணணும்னா, அந்த உய்யும் நினைவு உண்டாகில் உங்குருக்கள் தம்பதத்தே வையும் அன்பு, அப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லாம் உய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்ததே ஆனால், இச்சை இருந்ததே ஆனால், அந்த ஆச்சாரியன் திருவடி வாரத்திலே உங்கள் அன்பை கொண்டு போய் செலுத்துங்கள். உய்ய நினைவு உண்டாகில் உங்குருக்கள் தம்பதத்தே வையும் அன்பு தன்னை இந்த மாநிலத்தீர் மெய்யுரைக்கேன் பையரவில் மாயன். அப்போ அவர் சொல்றாரு, அப்படி வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், பெரிய பலனானது கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். ஐயோ, நாங்க பண்ணக்கூடிய காரியம் சிறியதா இருக்கு, இது பெரிய பலன் கிடைக்கணும்னு சொல்றாரு, இதை நம்பலாமான? மெய்யுரைக்கேன், சத்தியமா சொல்றேன், இதுல ஒரு வார்த்தை கூட பொய் கிடையாது. மெய்யுரைக்கேன் பையரவில் மாயன் பரமபதம் உங்களுக்காம் கையில் அங்கு நில்லிக்கணி. நான் சொல்றது பாருங்க, அதை அடையிறது கூட சிரமசாத்தியமா இருக்காது. பரமபதம்னு சொல்லக்கூடியது எங்கேயோ இருக்குன்னு சொல்றா. அப்படிப்பட்ட பரமபதம் எவ்வளவு அருகிலே உங்களுக்கு வரும்னா, உங்கள் கையில் இருக்கக்கூடிய கனியை போலே வந்து சேரும் என்று காட்டினார். அப்போ உஜ்ஜீவன அபேட்சை உடையவர்கள் எல்லாரும் தம் ஆச்சாரியர்கள் பாதத்திலே பக்தியை பண்ணுங்கோள், ஆச்சாரத்திலே பக்தி பண்ணுங்கோள். அப்படி பண்ணக்கூடிய காலத்துல என்ன ஆகும்? கராத்தல அமலகம் போலே உங்களுக்கு பரமபத பிராப்தி உண்டாம் என்னும், கையிலங்க நெல்லிக்கனியை போலே பிராப்தம் உண்டாகும் பரமபதமானது என்று சொல்லி, இப்படி ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை அனுசந்தித்தால் அவனை விஸ்லேஷிக்க விரையில்லை. அடுத்த பாசுரத்தை மேல எடுக்கிறார். உயர்நினைவுக்கு அப்புறம் ஆச்சாரியன் செய்த உபகாரம் ஆனவது தூய்தாக நெஞ்சு தன்னில் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மனம் தான் பொருந்த மாட்டாது இருத்தலினி ஏதறியோம் யாம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்குது. அது ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை அப்படிப்பட்ட அந்த உபகாரத்தை நினைத்து, உபகார ஸ்மிருதி, ஒரு செய் நன்றி, அவர் பண்ணிருக்காரு நமக்கு ஒரு நன்றி அப்படின்னு அதை நினைத்தானே. ஆனால் பிரதிபகாரம் பண்ணணும்னு நினைக்கலாம். அப்படி நினைச்சாலே போதும். அவனுக்கு என்ன தோணுனா, தேசாந்தரத்தில் இருக்க மனம் தான் பொருந்த மாட்டாது, அந்த ஆச்சாரியனை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கு அவனுக்கு என்னவே தோணாதே என்று சொல்லும்படியா இருக்கு. அவனை விஸ்லேஷிக்க விரைகில்லை என்றும், தேசாந்தரத்தில் இருக்க மனம் தான் பொருந்த மாட்டாது இருத்தலினி ஏதறியோம் யாம். இருத்தலினி ஏதறியோம் யான்னு எனக்கு என்ன தோணித்துன்னா, காலத்தால இந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய காலத்துல இந்த காலக்ஷேமம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 40-45 நாள் இப்படியே வந்துட்டோமே, இது முடிய போறதே, அப்புறம் எப்படி இருக்கு போறேன் அப்படின்னு இருத்தலினி ஏதறியோம் யாம். அவனை விஸ்லேஷிக்க விரைகில்லை என்றும், அவ்வளவு மன்னிக்கே. அதுக்கு மேலே என்னன்னா, அவ்வளவு மன்னிக்கே அது மட்டும் இல்லை, இருத்தலினி ஏதறியோம் யான்னு சொல்லிட்டு அதுக்கு மேல என்ன இருக்குன்னா, அவனுடைய அசேஷ சேஷ விருத்தியிலும் அன்விதனான இவனுக்கு அவனை பிரிய பிரசங்கம் இல்லை. அது அடுத்த பாசமா இருக்குது என்னன்னா, தன்னாரியனுக்கு தான் அடிமை செய்வது, அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள் அந்நேர் அறிந்தும் அதில் ஆசை எண்ணி ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார் மனமே பேசு. எப்படிப்பட்ட அந்த இவனுக்கு எப்படிப்பட்ட இது இருக்குன்னா, அந்த சிஷ்யனுக்கு அந்த ஆச்சாரியன் இந்த நிலவரங்களை எழுந்திருக்க காலம் வரைக்கும் தானே அவன் இது பண்ணணும், அதை அறிந்து அவன் பண்ண வேண்டுமே. அப்படிப்பட்ட கைங்கரியம் என்னன்னா அசேஷ சேஷவிருத்தி. சேஷவிருத்தினா கைங்கரியம்.
அசேஷ சேஷபுத்தினா அந்த ஆச்சாரியனுக்கு எல்லா விதமான ஒன்று மிச்சமில்லாத என்னென்ன கைங்கரியங்கள் அவருக்கு தேவைப்படுகிறதோ எந்த கைங்கரியம் மிச்சமின்றி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அவனுடைய அசேஷ சேஷவிருத்தியிலும் அன்மிதனான அதற்கு வந்து சேர்ந்து கொள்ள வேண்டியவனா இவனுக்கு அவனை பிரிய பிரசங்கம் இல்லை. அதாவது உபகார ஸ்மிருதியை நினைச்சாலும் பிரியறதுக்கு இது இல்லை. இவனுக்கு கர்த்தவியமா இந்த சிஷ்யனுக்கு கர்த்தவியம் என்ன? ஆச்சாரியனுக்கு சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் அவனுக்கு கைங்கரியம் எல்லா விதமான கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்றது இவனுக்கு கடமையா இருக்கக்கூடிய காலத்திலே அதை நினைத்தானே, ஆனால் அவனுக்கு பிரிய பிரசங்கம் இல்லை. அப்படி வந்து அதை சொல்ல வேண்டிய இதுவே இல்லை என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்படி அதுக்கு மேல சொல்றார், இப்படி ஆச்சாரியனுடைய வந்து பிரியாத இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டார். அது வரிசையா சொல்லணும். வந்து அந்த சங்கதியை பாருங்க, ரொம்ப அழகா வந்துட்டு இருக்கிறார் அந்த பாசுரத்திலேயே. அதாவது ஞானம், அதாவது ஆச்சாரியன் பக்தி இல்லைன்னா மோட்சம் கிடையாது. அந்த ஞானமும் அனுஷ்டானம் இருக்கிற ஆச்சாரியன் அடைந்தால் மோட்சம் உண்டு. அப்படி மோட்சம் உண்டுன்னு சொல்லக்கூடியது என்னன்னா, உங்களுக்கு உய்யும் நினைவு ஏற்படணும். அந்த மோட்சம்ன்றது உய்யும் நினைவு. அப்படிப்பட்ட நினைவு ஏற்பட்டால் அந்த ஆச்சாரியன் திருவடியிலே அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவித்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அப்படிப்பட்ட ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை நினைக்கணும். அப்படிப்பட்ட உபகாரத்தை நினைத்த காலத்துல என்ன அப்படின்னு கேட்டால் என்ன, தேசாந்தரத்துல அவனை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கு மனசு வராது. அதுக்கு மேல பிரிந்து இருக்கிறதுக்கு மனசு இருக்காதுன்னா இவனுடைய கர்த்தவியமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அதை நினைத்தாலும் பிரிந்து இருக்க முடியாது. கர்த்தவியமா இருக்க ஆச்சாரியனுக்கு எல்லா விதமான கைக்கரியம் செய்யக்கூடியவனாய் இருப்பான்னு அந்த சங்கதிகளை ரொம்ப அழகா அடுக்கி கொண்டு வருகிறான். இப்படி அதுக்கு மேல தெரிவிக்கிறார். அடுத்த சங்கதியா இருக்க சிஷ்ய ஆச்சாரிகளா இருவரும் ஆத்ம தேகங்களை ரட்சித்துக் கொண்டு போரும் படியையும், ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணும் அவன், தேசாரும் சிச்சனவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும் என்று சொல்லும்படியா இருக்கிறது. அது சிஷ்யனுக்கு என்ன கடமை, ஆச்சாரியனுக்கு என்ன கர்த்தவியம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆச்சாரியனுக்கு என்ன கர்த்தவியம் என்று சொல்லக்கூடிய காலத்திலே சிஷ்யனுடைய ஆத்மாவை உஜ்ஜீவனம் அடைவதற்கு உண்டான உபதேசங்கள், நல்லுபதேசங்கள், நல் அனுஷ்டானங்களை எல்லாம் போதிக்கக்கூடியவனாய் இருக்கணும். ஆச்சாரியன்ற சப்தத்துக்கே என்னன்னா ஆச்சரதி அப்படின்னு சொல்ல. ஆச்சரத்தினா தான் அனுஷ்டிக்கிறான். எந்த அனுஷ்டிக்கிறான்னா சாஸ்திரங்களில் சொல்லுவதை அனுஷ்டிக்கக்கூடியவனாய் இருக்கிறான் ஆச்சாரியன். நான் மட்டும் அனுஷ்டிக்கிறானா? இல்ல ஆச்சாரயதி. அது என்ன பண்றானால் தன்னிடத்திலே வந்து சேர்ந்த சிஷ்யர்களை எல்லாம் ஆச்சரிக்கும்படியாக பண்ணக்கூடியவனாய் இருக்கிறான். அப்படிதான் அந்த ஆச்சாரிய சப்தத்துக்கே வந்து லட்சணம் சொல்கிறார்கள். அப்போ அதனால என்ன அர்த்தம் அப்படின்னா, சிஷ்யர்களான இருவரும் தேகாத்மாக்களை ரட்சித்துக் கொண்டு போரும்படியும், சிஷ்யனுக்கு கர்த்தவியமா இருக்கிறது ஆச்சாரியனுடைய தேகத்தை வந்து பேணி காக்க வேண்டும். ஆச்சாரியனுக்கு என்ன அப்படின்னா ஆத்மாவை பேணி காக்க வேண்டும், சிஷ்யனுடைய ஆத்மாவை பேணி காக்க வேண்டும். அப்படி காக்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணும், தன்னுடைய ஞானத்தாலே அவனுக்கு போதனம் பண்ண வேண்டும். அனுஷ்டானங்களை அவன் பரியந்தம் அதை கடைபிடிக்கக்கூடியவனாய் அவனை ஆக்க வேண்டும். சுயம் ஆச்சாரத்தி ஆச்சாரயதி, சிஷ்யன் மேல சிஷ்யத்தையும் ஆச்சாரயதி என்று சொல்லும்படியாக அவனை அனுஷ்டிக்கம் பண்ணக்கூடியவனாய் இருக்கிறான். அதிலும் சிஷ்யனானவன், அதுக்கு மேல அடுத்த பாசுரம் தெரிவிக்கிறார். இப்படி ரட்சித்துக்கு ஆச்சாரியன் சிஷ்யன் ஆறுயிரை பேணும் அந்த பாசுரம் முடிஞ்சுடுது. அதுக்கு மேல அதிலும் சிஷ்யனானவன் பிராபிய தேசத்தில் விருப்பமற்று அவன் திருவடிகளிலே கைங்கரிய நிரதிசிய புருஷார்த்தம் என்று ஆதரித்து போரும்படியையும். அவன் சிஷ்யனானவன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் வந்து பெருந்திவத்தில் அன்பதும் மத்து, அந்த திவம்னு சொல்லக்கூடிய அந்த பரமபதத்தை பெருந்திவத்தில் அன்பதும் மத்தா இருக்கணும். அதிலும் சிஷ்யனானவன் பிராபிய தேசத்திலே அந்த பரமபத தேசத்திலே விருப்பமத்து. எப்படி பெண்பழகராம் பெருமாள்ஜியர் பெருந்திவத்தில் அன்பதும் மத்து, அந்த பரமபதத்திலே ஆசையற்றவரா இருந்தார். எதுக்காக ஸ்ரீரங்கத்துல இருக்கார்? ஸ்ரீரங்க வாசம் வேணுமா, காவேரிகளை வந்து அனுஷ்டானம் பண்ணணுமா, நம்பெருமாளை சேவிக்கணுமா, எதுவுமே வேண்டாம். நம்மள கைங்கரியம் தான். நம்மளை கைங்கரியம் பண்ணி வரக்கூடிய காலத்திலே அவர் திருவமண்டலத்திலே வந்து திரும்பக்கூடிய வேர்வையை சேவித்து அவருக்கு திருவால வட்டம் புரியறதே எனக்கு கைங்கரியம், அது இருந்தா போதும். அதுக்காக தான் இந்த நிலவுலகத்திலே இந்த ஸ்ரீரங்கத்திலே நான் இருக்கிறது என்று சொல்ல முடியாது இருக்கிறது இல்லையா? அப்படி சொல்றாரு. பிராபிய தேசத்திலே அப்படி இது கிடைச்சதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு கைங்கரியம் கிடைக்கக்கூடிய காலத்திலே பெருந்திவத்தில் அன்பதும் மத்து, பிராபிய தேசத்திலே விருப்பமற்று. அதுக்கு மட்டும் இல்ல, அவன் திருவடிகளே கைங்கரியமே நிரதிசய புருஷார்த்தம், அளவற்ற புருஷார்த்தம், குறைவற்ற புருஷார்த்தம், அதுதான் பயனாக என்று ஆதரித்து போரும்படியையும். போரும்படினா போரும்படியும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு வந்து விதி அது. ஆனால் என்ன சொல்ல, அதற்கு நிதர்சன பூதனார் விதிச்ச உடனே அதை கடைபிடிக்கூடிய யார்? அதுக்கு நிதர்சன பூதரான அனுஷ்டாத்தாக்களையும். அப்படிப்பட்ட அனுஷ்டாத்தாக்கள் யார் அப்படின்னா, கண்காலே காணும்படியான உதாரண புருஷராக இருந்தவர் பெண்பழகராம் பெருமாள்ஜியர் சொல்லக்கூடியவர்கள். வியாக்கியானத்துல நிறைய காட்டுற. இந்த இடத்துல காட்டக்கூடிய காலத்திலே, மூலத்துல காட்டக்கூடிய காலத்திலே பெண்பழகிய பெருமாள்ஜியர்னு ஒருத்தரை காட்டினார். அதுக்கப்புறம் காட்டக்கூடிய காலத்தில் வியாக்கியானத்தில் புலவஞ்சியர் சுவாமி வியாக்கியானத்தை காட்டக்கூடிய காலத்திலே நாதமுனிகள் தொடக்கமாக திருமலை ஆழ்வார் பரியந்தம் எல்லாருமே இப்படிப்பட்ட சரமபுர நிஷ்டையிலே இழிந்தவர்கள் தான் என்று காட்டுகிறார்கள்.
இப்படி ஆச்சாரியர்கள் ஆதரித்து போரும் அனுஷ்டானத்தில் அஞ்ஞராய் இருக்கும் அவருடைய உக்தி பிரமஹேதுவாய் இருக்கும் ஆகையால் தன் நிவர்த்தகமான பூர்வர்களுடைய அனுஷ்டானமே ஆதரணீயம் என்னும் அத்தையும். அது ஆச்சாரியர்கள் ஆதரித்து போரும். அது என்ன அப்படின்னா, ஆச்சாரியர்கள் அனைவரும் ஆசரித்த ஆச்சாரம் தன்னை அறியாதார், பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு மருளாதே பூர்வர்கள் சீர்த்த நிலை தன்னை நெஞ்சே சேர். அதாவது ஆச்சாரியர்கள் அனைவரும் ஆச்சாரம் தன்னை அறியாதார்னு சொல்லக்கூடிய காலத்துல அந்த இடத்துல என்ன கவனமா நம்ம பார்க்கணும்னா, வேற ஏதோ விஷயாந்தர இதை சொல்லிடுறா ஆச்சாரம் அப்படின்னு வைக்கக்கூடாது. யாரை கழிச்சு கட்டுறாரு அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது பகவானே உபாயம் உபேயம் என்று சொல்லக்கூடிய பிரதம நிஷ்டர்கள் சில பேர் என்ன சொல்லுவாளா, நம்முடைய ஆச்சாரியுடைய அனுஷ்டானம் என்ன அப்படின்னு கேட்டால் பகவானே உபாயம் பகவானே உபேயம் என்று இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அதை அறியாதவர்கள் இவர்கள். அப்போ அதை அறியாதவர்கள் இவர்கள். அப்படி அது அறியாதவர்கள்லாம் என்ன, ஆனா அவருடைய உண்மையான இதுவான சுவாபாவிகமான அனுஷ்டானம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆச்சாரியனே உபாயம் உபேயம் என்று இருக்கக்கூடியவர்கள். அப்போ அதை தான் நீ கொள்ள வேண்டும். ஆச்சாரியர்கள் அனைவரும் முன் ஆசரித்த ஆச்சாரம் தன்னை அறியாதார், அப்படிப்பட்டவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு மருளாதே, கலக்கமடையாதே, கேட்டு மருளாதே பூர்வர்கள் சீர்த்த நிலை தன்னை நெஞ்சே சேர். உன்னோட நெஞ்சமானது அந்த இடத்துல இது பண்ணுன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்போ தன் நிவர்த்தகமான பூர்வாச்சாரிய அனுஷ்டானமே ஆதரணீயம். அப்போ பூர்வாச்சாரிய அனுஷ்டானம் என்ன அப்படின்னு கேட்டா ஆச்சாரிய அபிமானம் தான். இப்படி அதுக்கு மேல இப்படி அனுகூல பிரதிகூலராக உக்தரான இவர்கள் நிரூபண முகேன பரிகிராஹ்யர் பரித்தியாஜ்யர் என்னும் அத்தையும். அதுக்கு மேல தெரிவிக்கிறது என்னன்னா, இந்த நாத்திகரும் நற்கலையினுடைய பாசனம். நாத்திகரும் நற்கலையின் நன்னரிசேர் ஆத்திகரும் ஆத்திக நாத்திகருமாம் இவரை ஓர்த்து நெஞ்சே முன்னவரம் பின்னவரம் மூர்க்கர் என விட்டு நடுச்சொன்னவரை நாளும் தொடர். அதான் இந்த தெரிவிக்கிறார். அனுகூலர், அனுகூலர் சொல்லக்கூடியவர் ஆஸ்திகர், நன்னரிசேர் ஆத்திகர், நற்கலையின் நன்னரிசேர் ஆத்திகர்னு சொல்லக்கூடியவர் அனுகூலர். இதுக்கு மேல பிரதிகூலர்னு சொல்லக்கூடியவர் நாஸ்திகர். அதுக்கு மேல சொல்ற ஆஸ்திக நாஸ்திகர், இவர் ரெண்டு பேரும் இருக்கார்கள். அப்படி பிரதிகூலராக உக்தரான இவர்கள் சொல்லப்பட்ட இவர்கள் நிரூபண முகேன நிரூபணம் பண்றார். அது யாருன்னா ஆஸ்திகர் ஆகிறார் யார், நாஸ்திகர் ஆகிறார் யார், அந்த வியாக்கியானத்துக்கு ஆஸ்திக நாஸ்திகரார் யார், அவருடைய லட்சணங்கள் எல்லாம் சொன்னார். அப்படி நிரூபண முகேன பரிகிராஹர் யார், பரிகிராகம்னா யாரை கொள்ள வேண்டும், யாரை அரவணைத்துக் கொள்ள வேண்டும், நாம் சேர்த்து கொள்ள வேண்டும்னா பரிகிராஹியர். பரிகிராஹியர் சொல்லக்கூடியது அந்த ஆஸ்திகர்கள் தான் சொல்லக்கூடியதாய். பரித்தியாஜர் சொல்லக்கூடியது, பரித்தியாஜர்னு சொல்லக்கூடியது தள்ளக்கூடியவர், நமக்கு வேண்டாம், இவருடைய உறவே வேண்டாம், உங்களோட எங்கள் இடையில்லையே என்று சொல்லும்படியாய் அந்த உறவை தள்ளக்கூடியவராய் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா பிரதிகூலராய் இருக்கக்கூடிய நாஸ்திகர்கள், அதுக்கப்புறம் ஆஸ்திக நாஸ்திகர்கள் என்னும் அத்தையும். இப்படி இவர்கள் சகவாசத்தால் பலிக்கும் சத் அசத் குணங்களையும் ரெண்டு பாசுரத்துக்கான அர்த்தத்தை ஒரே வரியில போட்டார். அதாவது நல்ல மனம் உள்ளதொன்னை நன்னி இருப்பதற்கு, தீய கந்தம் உள்ளதொன்னை சேர்ந்து இருப்பதொன்னுக்கு ரெண்டு பாசனம் இருக்கு இல்லையா, அதை ஒரே வரியில் எடுத்துட்டார் பாருங்க. எவ்வளவு ரொம்ப சாமர்த்தியமா. அனுகூல இவர்கள் சகவாசத்தால் பலிக்கும், அதாவது ரெண்டு விதமான அதிகாரிகள் இப்ப பார்த்தோம் இல்லையா, அனுகூலர் பிரதிகூலர். ரெண்டே அதிகாரியா வச்சுக்கோங்க. அப்ப அனுகூலர் பிரதிகூலர் அப்படியே ரெண்டு அதிகாரியா வச்சுட்டோமானால் இவர்கள் எப்படி சகவாசத்தால் பணிக்கும். சத்குணம் அசத்குணம் ரெண்டு அதிகாரிகால. அதனால ஒன்னு ஏற்படுதுன்னா சத்குணம்னா அந்த இருப்பை நம்ம அந்த ஆத்மாவுக்கு சொரூபத்தை பெறக்கூடியது, சொரூபத்தை நிறம் பெறக்கூடியதாய் பெற்றுத்தரக்கூடியதா இருக்கக்கூடிய சத்குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அசத்குணம் சொல்லிட்டு அந்த ஆத்மாவுடைய சொரூபத்தை அழிக்க வைக்கக்கூடியதா இருக்கிறது அசத்குணம். அது எப்படிப்பட்டது அப்படின்னா, நல்ல மனம் உள்ளதொன்னை நல்ல மனமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதுவியாம் சேர்த்தி கொண்டு அப்படின்னு சொன்னாரு. அப்போ நல்ல குணம் பொருந்தியவர்களா இருக்கக்கூடியவர்கள், நல்ல குணம்னு சொல்லக்கூடியது சாமான்யமான நல்ல குணம் இந்த இடத்துல கொள்ளக்கூடியது. அந்த ஆச்சாரியருடைய ஞானத்தையும் அனுஷ்டானங்களையும் கொண்டு அந்த சரமபருவ நிஷ்டையிலே இழிந்தவர்களா இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட நல்ல குணம். ஏன்னா பல பேர் நல்ல குணம்னா எல்லாம் நல்ல குணம் தான், ஒன்னும் இது இல்லை சுவாமி, எனக்கு அதெல்லாம் அந்த இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சில பேர் ரொம்ப அடியன்கிட்டே சொல்லக்கூடிய காலத்துல சொல்லுவா, அவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் எடுத்துக்கிறேன் நான் சுவாமி, ஆனா நான் ஐம் நாட் ஏ பிராக்டிசிங் ஸ்ரீ வைஷ்ணவைட். அதாவது பிராக்டிசிங் ஸ்ரீ வைஷ்ணவைட்டா அனுஷ்டான பரியந்தம் நான் திருமணம் எடுக்க மாட்டேன், சந்தாவனம் பண்ண மாட்டேன், இன்னும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எதுவும் நான் பண்ண மாட்டேன். ஆனால் என்னன்னா எனக்கு அந்த ஸ்ரீ வைஷ்ணவ பிலாசபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் சொல்லியிருக்கிறது இது என்ன, இது ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது தானே, அனுஷ்டான பரியந்தம் உனக்கு எதுவுமே இல்லைன்னா நான் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஆத்துக்கார் ஒருத்தர் இருக்கார். ஆண்டா சொல்ற அவனுக்கு ரொம்ப உன் பேர்ல எனக்கு ரொம்ப பிரீத்தி, உன் பேர்ல எனக்கு ரொம்ப பிரீத்தின்னு சொல்ற. அவருக்கு ஏதோ ஒரு உடம்பு கொடுத்து அப்படியே அதே சொல்லிட்டு இருக்கா. அவருக்கு என்ன பண்ண, ஜரம் வந்து கொடுத்தனா அவருக்கு வெந்நீர் வச்சு கொடுக்கணும், கஷாயம் போட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது பண்ணுமே.
அதெல்லாம் சொன்னியா? வாயால வெறும் பிரீத்தி பிரீத்தின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் ஜனம் தீர்ந்து போயிடுமா என்ன? அது போகாது. அது போலதான் என்னென்ன காட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் வந்து பிராக்டிஸிங் ஸ்ரீ வைஷ்ணவ இல்ல, அனுஷ்டான பரியந்தம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னானே. ஆனால் அப்படிப்பட்டவர்களை நம்ம வந்து சம்பிரதாயத்தை கொள்றதுலே வேஸ்ட். ஒரு விதமான இதுவும் கிடையாது, வியர்த்தம் தான் அது. அதனால இப்ப என்ன காட்ட வந்த விஷயம்னா, நற்குணம் அப்படின்னா அந்த சரபாங்க, அந்த ஆச்சாரிகள் தெரிவித்த ஞான அனுஷ்டான பரியந்தம் அதை ஒழுகக்கூடியவனா இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்களா இருக்கலாம். இல்ல, வாஸ்தவத்துல இல்லன்னு சொல்லல. நல்ல குணங்கள்ன்றது இது மட்டும்தான் நல்ல குணங்களா? சத்தியம் பதா தர்மம் சரான்னு சொல்லக்கூடியதெல்லாம் எல்லாருக்கும் பொருந்தி இருக்கக்கூடிய தர்மமாக இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எல்லாரும் அனுஷ்டானம் பண்றதுனா அதுவும் நல்ல குணம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த பிரகடனத்துக்கு சேர்க்க பார்க்கக்கூடிய காலத்திலே நல்ல குணமுடையோர் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஞான அனுஷ்டானங்கள் இருக்கக்கூடிய விருத்தியிலே இழிந்தவர்களாய் இருக்க வேணும்ன்றதுதான் அந்த இடத்துல காட்ட வந்த கருத்து. சகவாசத்தால் பணிக்கும் சத்குணங்களை அசத்குணங்களும் தீய குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமிதுவேயம் செறிவு கொண்டு. தீய குணத்துல இருக்கக்கூடிய ஒரு இதுல போய் சேர்ந்தான்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவனுக்கும் அந்த தீமையான குணங்கள் எல்லாம் ஏறிட்டு கொள்ளும், அவனுடைய சொரூபத்தை நாசம் செய்யக்கூடியதா இருக்கிறது என்று சொல்லக்கூடியதா இருக்கு. அதுக்கு மேல ஏவம்பூதரான பிரதிகூலர் துர் உபதேஷ்டாக்களான மூர்க்கர் என்னுமத்தையும் அருளி செய்து. இப்படிப்பட்டவர்கள் யார்? இந்த பிரதிகூலர்களா யார் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே துர் உபதேஷ்டாக்கள். துருபதேஷ்டான்னா தவறான இது பண்றது, முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்து தாமதனை பேசாதே தன் நெஞ்சில் தோத்தினதே சொல்லி. துருபதேசம்னா என்ன? எந்த விதமான பிராமணிகமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை எதையுமே கொள்ளாத, தன் நெஞ்சில என்ன தோன்றதோ அதையெல்லாம் சொல்லக்கூடியவராய் இருக்கார். அப்படிப்பட்டவர் தான் துர் உபதேஷ்டாக்கள் என்று சொல்லக்கூடியதா இருக்குது. அப்படி துருபதேஷ்டாக்களான மூர்க்கர், அப்படிப்பட்டவர் யார்? மூர்க்கர் என்று சொல்லும்படியாய் என்னுமத்தையும் அருளி செய்து. இது வரைக்கும் 71 பாசனங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டார். அதுக்கு மேல சொல்லணும் இதில். அது மேல இந்த பாசுரத்துல இந்த பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானங்கள்ன்ற பாசுரத்துல என்ன சொல்ல போறேன்றதை காட்டுகிறார். இதில் அனுகூலரான ஆச்சாரிய பரதந்திரருடைய உபதேசத்தால், அதாவது அனுகூலரான ஆச்சாரிய பரதந்திரருடைய உபதேசத்தால் பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை. கூறுவார்னு சொல்லக்கூடிய யார் அப்படின்னு கேட்டால், ஒரு ஆச்சாரியர்கள் மேல பூர்வாச்சாரியர்கள் நாதமுனிகள் தொடக்கமாக மாமுனிகள் ஈராக இருக்கக்கூடிய பற்பல ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் சேமித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம், அப்படிப்பட்ட அனுஷ்டானம், இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியர் இந்த காலத்து தற்காலத்தில் இருக்காரு. அப்படிப்பட்டவர் தான் கூறுவார் என்று சொல்லக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்டவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதை ஞானத்தையும் அதே அவர்களுடைய ஞானத்தையும் அந்த அனுஷ்டானத்தையும் சொல்லக்கூடியவராக இருக்கிறன்னா அவர் அனுகூலராக இருக்கணும். கண்டது கண்டபடி, கண்டது கண்டபடினா கண்டபடி சொல்றது இல்லை, பார்த்தது பார்த்தபடி. அப்படியே பார்த்து அப்படியே வச்சுக்கலாம். கண்டது கண்டபடினா நமக்கு கண்டபடி சொல்றான்னு அப்படி ஆகிப்படும். அப்படி இல்லை, பார்த்தது பார்த்தபடி, கேட்டது கேட்டபடி. அவர் அனுஷ்டானம் கண்ணால பார்க்காரு, பார்த்தது எப்படி பண்ணாரோ அப்படியே அனுஷ்டானம் இருக்கும். கோல் விழுக்காட்டாலே அவர் என்னென்ன அருளி செய்தாரோ அதே அர்த்தங்கள் இங்கேயும் சொல்லக்கூடியவரா இருக்கக்கூடியவர். அதனால அவர் இப்ப என்னன்னா அனுகூலர் கூறுவார்னு சொன்னா, அனுகூலர்னா எதுக்கு அனுகூலர் அப்படின்னா, இவர்களை ஆச்சாரியன் திறத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கைங்கரியத்தை செய்யக்கூடியதிலே அனுகூலராய் இருக்கக்கூடியவர்கள். அனுகூலரான ஆச்சாரிய, அது மட்டும் இல்லை, அது மட்டும் இருந்தா போதுமானா இல்ல, ஆச்சாரிய பரதந்திரராகவும் இருக்கணுமே. அதுதான முக்கியமான குணம். ஆச்சாரியனுக்கு பரதந்திரனா இருந்தால்தான் இந்த ஞானமும் அனுஷ்டானம் நம்மிடத்திலே வந்து சேரும். அவனுக்கு நான் அடிமைன்னு சொல்றேன், அவனுக்கு நான் அடிமை, அவனுக்கு நான் தாசன், அவனுக்கு நான் கைங்கரியம், அவனாலே ஏவப்படக்கூடியவனா இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் நமக்கு மனசுல இருக்கும். இருந்தால்தான் அந்த ஞானமும் அனுஷ்டானமும் இப்படிப்பட்ட இதெல்லாம் நமக்கு சித்திக்கும். அதனால அவன் என்ன பண்றாரு, அது இன்றியமையாத குணமாக இருக்கிறது. அனுகூலராய் இருக்கிறான் ஆச்சாரிய பரதந்திரருடைய உபதேசத்தாலே. பரதந்திரா இருக்கவன் கூறுவார்னு சொல்லக்கூடிய அவருடைய உபதேசத்தாலே ஆச்சாரியா அபிமானமாகிற மகாபலம் சித்தித்து. பலம் கிடைக்கிறது முதல்ல சொல்லிட்டார், பலம் சித்தித்து. உபதேசம் பண்றார், உபதேசத்தாலே ஆச்சாரிய அபிமானம் சொல்லக்கூடிய மகாபலம் சித்தித்து வாழும்படியையும் அருளி செய்யா நின்று கொண்டு. முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பூர்த்தியான பாசுரத்துக்கு வியாக்கியானம் எழுதிடக்கூடிய சைலியை சொல்றேன். பூர்த்தியான பாசுரத்துக்கு உண்டான அர்த்தத்தை ஒரு பொழிப்புற மாதிரி கொடுத்துட்றாரு. அப்புறம் ஒரு வாக்கியமா எடுத்து மேல இது பண்றாரு. சித்தித்து வாழும்படியும் அருளி செய்யா நின்று கொண்டு வச்சனபூஷண தாத்பரியார்த்தங்களை சங்கிரகத்தை அருளி செய்கிற இவர் யாரு? மாமணிகளை தெரிவிக்கிறார். இவர்னு சொல்ற இடத்துல இந்த மாமணிகள் என்ன பண்றாரு, இந்த சிவஜன இந்த உபதேசத்திர மாலையின் மூலமே என்ன தெரிவிக்கிறான்னா, சிவஜன பூஷணத்துக்கு தாத்பரிய அர்த்தங்களை எல்லாம் சங்கிரகமாக சுருக்கி தெரிவிக்கிறார். அருளி செய்கிற இவர் அடியிலே கீழே என்ன சொன்னார், ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே பின்னவரங்கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் என்று உபக்கிரமித்து. அப்போ என்ன சொல்றா, எந்த திருவாய் மொழிப்பிள்ளை இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் என்று ஆரம்பித்தார். உபக்கிரமித்து ஆரம்பிக்கிறது. உபக்கிரமித்து
அந்த பரோபதேசத்தை உபதேசமாய் சொல்லுகிறேன்னா உபதேசம் தானே, பிறருக்கு பண்ணக்கூடியது பரோபதேசம். அந்த பரோபதேசத்தை இவ்வளவாக நடத்தி, இவ்வளவு தூரம் நடத்தி வந்துட்டார் 71 பாசனம் வரைக்கும். இவ்வளவாக நடத்தி அத்தை உபசம்ஹரித்தருளுவாராய். உபசம்ஹரம்னா முடிக்க போறார். இப்ப இந்த பிரபந்த திவ்ய பிரபந்த தலை கட்ட போறார். உபசம்ஹரித்தருளுராய் உஜ்ஜீவன அபேட்ச உடையவர்களை குறித்து இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த ஏட்டு சுரைக்காய் போல ஏட்டுல ஏறி இருக்கு. நீங்களெல்லாம் உஜ்ஜீவனத்துல இவ்வளவு விஷயங்கள் நீங்க கேட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் உஜ்ஜீவனத்துல ஆசை இருக்குமே. அபேட்சை உடையவர்களை பார்த்து என்ன உபேட்சையுடைய ஞான அனுஷ்டான உபேட்சண உடையவர்களை குறித்து பூர்வாச்சாரியர்களுடைய ஞான அனுஷ்டான பிரதிபாதகங்களான அந்த பூர்வாச்சாரியர்களா இருக்கக்கூடியவர்கள் அந்த ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் வெளிக்காட்டக்கூடியதாய் பிரதிபாதகங்களான ஆப்த வச்சனத்தால். ஆப்த வச்சனம் நமக்கு நம்பிக்கைக்கு உடலாக இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாலே விஸ்வசித்தவராய் அதுல நம்பிக்கை ஏற்பட்டு ஞான பிரதானாதி முகேன ரட்சித்து போரும் பெருமதிப்பனான ஆச்சாரியனை ஆசிரியத்து உபதேசம் பெறணும். அந்த கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேறி என்ன பண்றோம், அதுல விசுவாசம்ன்றதான் கொண்டு நீர் தேறி அதை விசுவாசம், அதுல விசுவாசம் அந்த நம்பிக்கை அடைந்து ஞான பிரதானாதி முகேன ரட்சித்து போறோம். நம்மளெல்லாம் எப்படி ரட்சிக்கிறான் அப்படின்னா ஞானத்தை கொடுக்கிறான், பக்தியை கொடுக்கிறான், வைராக்கியத்தை கொடுக்கிறான், அனுஷ்டானங்களை கொடுக்கிறான். அப்படிப்பட்டவனா இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட கொடுக்கக்கூடியவனா இருக்க ரட்சித்து போகக்கூடியவன். அதனால பண்ணக்கூடிய காரியம் என்னன்னா நம்மள இந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய இந்த தத்துவமானது அந்த ஸ்வரூபம் கெடாமல் ரட்சிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். ரட்சித்து போரும் பெருமதிப்பன். பெருமதிப்பன்னா என்ன இந்த இடத்துல சொல்லக்கூடியது தெருள் தரும் மாதேசிகன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பெருமதிப்பன். பெருமதிப்பன ஆச்சாரியனை ஆசிரியத்து அஜானாவகமான சம்சாரத்திலே ஆனந்தத்தை உடையராய் நீங்கள் வாழுங்கோள் என்று தலை கட்டியிருக்கிறார். ஆச்சாரியனை அடைந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இந்த தேசமானது எப்படி இருக்கு, இந்த பூலோகம்னு சொல்லக்கூடியது அஜானாவகமான அஜானத்துக்கு இருள் தருமாயாலும் அஜானத்தால சூழ்ந்து இருக்கக்கூடியதா இருக்குது. அப்படிப்பட்ட சம்சாரத்திலேயும் போட்டிருக்கார். அப்படின்னா அப்படிப்பட்ட சம்சாரத்திலேயும் ஆனந்தத்தை உடையராய் நீங்கள் வாழுங்கோள். இப்படிப்பட்ட எது இந்த இனிமேன்னு அந்த போக்கியம்னு சொல்லக்கூடியது அந்த சந்தோஷகரம்னு சொல்லக்கூடியது எங்க இருக்குன்னா அந்த மில் பேரின்பம் சொல்லக்கூடிய பரமபதத்துக்கே இருக்கக்கூடியதா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, ஆச்சாரியன் ஆசிரியத்தால் எப்படிப்பட்ட இருக்கணும்னா இவ்விடத்திலே அந்த பரமபதத்துக்கு உண்டான இன்பங்களை எல்லாம் இவ்விடத்திலே கிடைச்சிடும் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. வாழுங்கோள் என்று தலை கட்டி அருளுகிறார். அப்போ சொல்ற வாழுங்கோள் சொல்லிட்டாரு. அப்போ வாழ்கைக்கு அடி சொல்லுகிறது சொல்லிட்டாரு. இப்போ சொல்லிட்டாரு அந்த பாசுரத்தோட அர்த்தங்கள் எல்லாம் இது பண்ண வாழுங்கோள்னு சொல்லிட்டாரு. அப்போ வாழ்கைக்கு என்ன அடின்னா மேல வந்து அந்த பாசுரத்தை விவரணம் பண்ண போறாரு. பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு என்று, அதாவது தத்துவ யாதாத்மிய வித்தமரான ஸ்ரீமன் நாதமணிகள் தொடக்கமாக தத்துவம்னு சொல்லக்கூடியது ஈஸ்வர தத்துவம். தத்துவம் 3 தத்துவங்கள் இந்த இடத்துல வந்து நிர்தேசம் பண்ணிக்கிறது அந்த ஈஸ்வரன் எடுத்துனா தத்துவ யாதாத்மிய வித்தமரான. யாதாத்மியனா அதை வந்து அது உள்ளது உள்ளபடியே அறிந்து கொண்டவராய். அப்படியே தத்துவ யாதாத்மியம் அந்த ஈஸ்வரனுடைய தத்துவத்தை உள்ளதுபடி அறிந்து கொண்டவராய் அறிந்து உண்மையை அந்த உண்மையை அறிந்து கொண்டவர். அறிந்து கொண்டது வித்துன்ற சப்தம் காட்டக்கூடியது என்னன்னா அந்த அறிந்தவர். அகம் வேத்மி மகாத்மானு சொன்னார் இல்லையோ, வேத்மி வித்துன்ற தாத்துல உயிர் மூல சொல்ல தான் வருது அந்த வேத்மின்றது. அதனால என்னன்னா அந்த வித்துன்னு சொல்லக்கூடியது அறிந்தவர். என்ன எதை அறிந்தவர் அப்படின்னா தத்துவ யாதாத்மா ஈஸ்வரனுடைய உண்மையான சொரூபத்தை அறிந்தவராய் தமரான. தமர்னு சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு ஒப்புமையை நோக்கக்கூடிய காலத்திலே அவர்களில் சிறந்தவர்களாய் இருக்கக்கூடியவர்கள். எவ்வளவோ பேர் இருப்பா, வித்வான்கள் பல பேர் இருப்பாளே, அப்படிப்பட்ட வித்வான்கள்ல இவர் சிறந்தவர் நம்ம சொல்றோமோ இல்லையோ. அது போல என்ன இருக்குன்னா தத்துவ யாதாத்மிய வித்து சொல்லக்கூடியது எம்பெருமானுடைய உண்மை சொரூபத்தை அறிந்தவர்களே தலை சிறந்தவராய் தலைவராய் இருக்கக்கூடியவர் வித்தவரான ஸ்ரீமன் நாதமுனிகள். நாதமுனிகள் தொடக்கம் அது உள்ள முடிஞ்சுதான் இல்ல தொடக்கமாக இவ்வருகுள்ள பூர்வாச்சாரியர்கள் நமக்கு அருகில இருக்கக்கூடிய பூர்வாச்சாரியர்கள் பரியந்தம் பூர்வாச்சாரியர்களுடைய நிர்மலமாய் இருப்பதான யாதாத்மிய ஞானம் என்ன, அதாவது அவர்களுடைய இந்த பூர்வாச்சாரியர் நம்ம பரியந்தம் இப்போ நம்ம ஒரு ஆச்சாரியன் நம்ம வந்து காண கிடைக்கிறது, நமக்கு ஒரு ஆச்சாரிய திருப்படிகள் அடிபணிந்து இருக்கிறோமே, அவர் பரியந்தம் இருக்கக்கூடிய பூர்வாச்சாரியர்களுடைய நிர்மலமாய் இருப்பதான யாதாத்மிய ஞானம். நிர்மலமான தோஷமற்று இருக்கக்கூடியது, எந்த விதமான வந்து குற்றங்களும் அதுல கிடையாது. நிர்மலமா இருக்கக்கூடியது யாதாத்மிய ஞானம். உண்மை ஞானம் என்ன, அதுக்கு அனுரூபமான மறுவற்ற அவர்கள் அனுஷ்டானங்கள் என்ன. அதாவது சொல்லக்கூடிய காலத்தை விடாத அந்த அனுஷ்டானத்தை கூட சேர்த்துட்டே வராது. கேள்வியை கூட பார்த்தோம் அந்த ஞான அனுஷ்டானம் பாசத்துல. அதாவது ஒன்னு இல்லான்னா என்ன ஆகணும், ஒருத்தன் நண்டியை போலே கண்ணு இல்லாதவனை போலே ஞானம் இருந்து என்ன பண்ணா அவனுக்கு இது இல்லை அனுஷ்டானம் இல்லைன்னா அவனுக்கு கண் இல்லாதவனை போலே. அதாவது அனுஷ்டானம் இருந்து ஞானம் இல்லைன்னா அவன் எப்படி இருக்கான், அவன் நொண்டியை போலே. அவெல்லாம் வந்து கீழே ஞான அனுஷ்டான பாசனத்துல வந்து ஓமைகள் பார்த்தோம்.
அதே போல என்ன சொல்றாரு, சொல்லக்கூடிய காலத்துல எங்கெங்க ஞானத்தினுடைய பிரஸ்தாவம் வருதோ அந்த இடத்துல வந்து அனுஷ்டானத்துடைய பிரஸ்தாவம் அதை வந்து அது என்ன சொல்றது, அதை காட்டுறார், காட்டாது இருக்கிறதே இல்லை. அப்படி காட்டலைனாலும் நம்ம கொள்ள வேண்டியது நம்முடைய கர்த்தவியம். அனுரூபமான மறுவற்ற அவர்கள் அனுஷ்டானங்கள், மறுவற்ற திருப்பி தோஷமற்ற அனுஷ்டானங்கள் என்ன, இவற்றை ஆச்சாரிய பிராப்திக்கு ஹேதுவாக இதம் சொல்லும் அவர்களுடைய, அதாவது பூர்வாச்சாரியர்களுடைய ஞானம் அனுஷ்டானம் இப்படிப்பட்டதுதான் என்ன அப்படின்னு கேட்டால் அதை வந்து தோஷமற்றதாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட தோஷமற்றதாக இருக்கக்கூடியது எதுக்கு காரணமா இருக்கு, எதை விளைவிக்கக்கூடியதா இருக்குன்னா ஆச்சாரிய பிராப்திக்கு ஹேது, ஆச்சாரியன் அடைவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அது அது என்னன்னா அது நன்மை தானே, ஏதுவாக இருக்கக்கூடிய ஹிதம் சொல்லும் அவர்களுடைய. அப்படிப்பட்ட ஆச்சாரிய பிராப்தி, அதாவது வந்து ஆச்சாரிய பிராப்திக்கு ஹேது அது என்னன்னா நமக்கு நன்மையை விளைவிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஹிதத்தை சொல்லும் அவருடைய வார்த்தைகளை கொண்டு பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானங்கள் பூர்வார் வார்த்தைகளை கொண்டு, அப்படின்னா பூர்வாச்சாரர்களே ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் நமக்கு சொல்லுவதனுடைய வார்த்தைகளை கொண்டு விளையக்கூடிய நன்மை என்ன, ஆச்சாரிய சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரிய பிராப்தி என்று சொல்லக்கூடியது. அப்போ நீர்தேரி அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திர ஞானம் போலே புத்தேகே சலன காரணம் ஆயிராதே. சாஸ்திரம் எப்படின்னா சாஸ்திர ஜானம் பகுக்லேஷம்னு தெரிவிக்கிறார்கள். சாஸ்திர ஜானம் பகுக்லேஷம்னா என்னன்னா சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய பெரிய கடன். அது என்ன பண்ணா சாஸ்திரத்தை வாசிக்கக்கூடியவருக்கு என்னன்னா பலவிதமான கிளேஷங்களை ஏற்படுத்தும். கீழே கூட தெரிவிச்சாலும் தெரியல, பட்டர் கோஷ்டியில ஒரு சாமானியமான ஒரு 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 புருஷர் ஒருத்தர் வருவார். அவருக்கு என்னென்ன பெரிய ஞானம் எல்லாம் கிடையாது, பட்டர் கேட்கறது மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஆனால் அதே சமயத்துல ஒரு நல்ல வந்து ஒரு வித்வான் ஒருத்தர் வருவார் அந்த இடத்துல. ஆனால் பட்டருக்கு யாரை கண்டா உகப்புன்னா அந்த சாமானியமா அவரை கண்டா ரொம்ப உகப்பு. அவரை பார்த்து ரொம்ப வந்து முன்னாடி வந்து உட்காருமே அப்படின்லாம் ரொம்ப வந்து இது பண்ணுவார், முகம் காட்டி பேசுவார். சில சிஷ்யர்கள்லாம் பட்டரோட சிஷ்யர்கள்லாம் கேட்டாலும் என்ன இப்படி நீர் அவர் இடத்துல இந்த பொண்ணுடைய பரிமாற்றம் இப்படி இருக்க, எவ்வளவு பெரிய வித்வான் அவர் இடத்துல முகம் கொடுத்து பேச மாட்டேன், இவர் ரொம்ப சாதாரணப்பட்ட சாமானியமானவர் ஒரு இடத்துல பேசுறாரு. இல்ல இதை நான் சொல்றேன் பாருங்க, மறுநாள் கேட்கிறாராம் அவரை கூப்பிட்டு. சாமானியமா இருக்கிற கூட அந்த பண்டிதர்கிட்ட கேட்கிறாராம், பரபிரம்மம் இது பரம்பொருள் எது சொல்லும் பாருங்க அப்படின்னு கேட்டக்கூடிய காலத்துல அவர் சொன்னாராம், ஐயோ அப்படிலாம் எப்படி நிர்தேசம் பண்ணி சொல்றது, ஒரே வார்த்தையில நிர்தேசம் பண்ணிட முடியாது எதுன்னு. ஏன் அப்படின்னு கேட்டாராம். இல்ல சாஸ்திரங்கள்ல ஒரு இடத்துல ஒன்று சொல்லியிருக்கு, உண்மைதான் சாஸ்திரங்கள் பல இடத்துல பல சொல்லிட்டு இருக்கு. ஆனால் நாம சாதாரணமா எதை அறியணுமோ அதை அறியலையே. பண்டிதன்னு சொல்லக்கூடியவன் அதை அறிந்திருக்க வேண்டுமே, அதை அறியல. எதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதை வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லியிருக்கு பரம்பொருள்ன்றத அப்படின்னு விட்டார். உடனே இந்த சுவாமியை கூட்டு கேட்டார், அடுத்தது பரம்பொருள்ன்றது எதா நினைக்கிறீர், தேவரை தான் சொல்லியிருக்கேன், ஒன்னும் தேவம் உலக உயிரும் மத்தும் யாதுமில்லான்னு நான்முகன் தன்னோட தேவர்களோடு உயிர் படைத்தான் என்று சொல்லும்படியாய் அவன் தானே அந்த பிரம்மாவும் இல்லை சிவனும் இல்லாத காலத்திலே இந்த உலகத்தை படைத்தவனா இருக்கக்கூடியவன். அந்த பரம்பொருள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தான் தேவர், அதுதான் உபநியாசம் சாய்த்தது அப்படின்னாராம். கேளுங்க கேளுங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம், சாஸ்திர ஜானம் பகுக்லேஷம் என்று சொல்லும்படியாய் இந்த இடத்துல அதே காட்டுறார். சாஸ்திர ஜானம் போலே புத்தே சலன காரணம், புத்திக்கு சலனத்தை ஏற்படுத்தக்கூடியது, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அது எதுனா ஞானம் போலே, அது போல இல்லாத காரணமா இராதே. ஞானம்னு சொல்றாளே அது வந்து குழப்பத்தை விளைவிக்கக்கூடியதா இந்த ஞானம் அப்படின்னு கேட்டா இந்த ஆச்சாரக்கூடிய ஞானம்னா அப்படி இல்லை அப்படின்னு காட்டுகிறார்கள். என்ன அப்படின்னா எப்படி இருக்கும் அதுன்னா சித்த நைர்மால்யத்தை பண்ணுமதாய். நைர்மால்யம் நிர்மால்யம் கீழே சொன்னாரியா, நைர்மால்யம் சப்தத்தாலே சொல்லுகிறார். நைர்மால்யம்னா தோஷமற்றதாய், இந்த மனத்துக்கு தோஷம் எதையும் ஏற்படுத்தாததாய் பண்ணுவதா, சைத்த நைர்மால்யத்தை பண்ணுமதாய் என்று சொல்லும்படியாகும். சுகரமாயிருப்பதாயும், சுகரமாயிருப்பதான வார்த்தைகளை கொண்டு, சுகரமாக இருக்குன்னா நன்மைகளை விளைவிக்கக்கூடியதா இருக்கும். அதாவது இன்பமாக போக்கியமாக இருக்கும். அதாவது கொடியை கொள்கொம்பிலே துவக்கும் போது சுள்ளிக்கால் வேண்டுமா போலே ஆச்சாரிய அன்வயத்துக்கும் இது வேணும் என்று அறிந்து இத்தை இதரூபாக கொண்டு என்கை. ஒரு இப்போ தாவரங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா கொடியில படரக்கூடியதா இருக்கு. கொடியில படரணும்னா அது அப்படிப்பட்ட தாவரங்கள்லாம் வைக்கக்கூடிய காலத்துல எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சுள்ளி காலை வைக்கணும். சுள்ளி காலை வெட்டி அதுல சுத்தி விடணும். அதுல சுட்டி வச்சா அது கொஞ்சம் வளரும். கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன பண்ண, பெரிய கும்மா நடணும். பெரிய கும்மா நட்ட உடனே என்ன கொஞ்சம் நல்லா படர ஆரம்பிச்சுன்னா அது ஒரு கொடியிலேயே பந்தல்லையே படர விடணும். அப்படித்தானே பண்ணணும். அதை போலதான் இந்த இடத்துல காட்டுகிறார். ஒரு கொடியை, அதாவது சுக்கரமா இருப்பது அந்த ஞானம்ன்றது எப்படி இருக்குன்னா கொடியை கொள்கொம்பிலே துவக்கும் போது சுள்ளிக்கால் வேண்டுமா போலே ஆச்சாரிய அன்வயத்துக்கும் இது வேணும் என்று அறிந்து இத்தை இதரூபமாக கொண்டு என்கை. அதாவது ஒரு படிப்படியா போறது. அந்த ஞானம்ன்றது எப்படி ஏற்படுதுன்னா படிப்படியாக ஏற்படக்கூடியதா இருக்கிறது. போதம் அனுஷ்டானம் என்றது ஞானம் அனுஷ்டானம் என்றபடி போதத்தை போதம் என்கிறது. அது சம்ஸ்கிருதம் சொல்லக்கூடிய காலத்துல அது போதம் அப்படின்னு அந்த அல்ப பிராணம் மகாபிராணம் மேல கீழே இறக்கி சொல்லணும் அது. ஆனால் இங்க தமிழ்ல சொல்றது அந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது, வித்தியாசம்லாம் கிடையாது. போதம்னு சொல்றோம், போதம்னு சொல்றோம், நமக்கு தோணுது சொல்றோம், அது ஒரு சௌகரியம் தான். பூர்வார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேறி அப்படிப்பட்ட ஞானம் அனுஷ்டானம் பூர்வாச்சாரிய ஞானம் அனுஷ்டானங்களையும் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேறி
சாஸ்திரங்களை எல்லாம் வரி அடைவே கற்றாலும். நல்ல சாஸ்திரத்தை பகுமுகமா அன்வயம் பண்ணியிருக்கார், நல்லா அபியாசம் பண்ணியிருக்கார். அதில் கற்றாலும் அதில் ஆஸ்திகராய் தெளிவு பிறந்து, அதுல என்ன சொல்லணும்னா அந்த ஆஸ்திகத்துவம் இருக்கணும், அனுகூலமான அந்த புத்தி அதற்கு ஏற்படணும், தெளிவு பிறந்து உஜ்ஜீவிக்கை அரிதாயிருக்கும். அதாவது என்னன்னா அது அந்த கூறுவார் வார்த்தைகளையும் சொல்லும்படியாய் அந்த சாஸ்திரங்களா வரியடைவா கத்துட்டா போதுமா, அவனுக்கு அந்த ஞானத்தினால எல்லா விதமான ஸ்ரேயஸும் ஏற்பட்டுடுமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப அரிதாக இருக்கக்கூடியது. ஆனால் உஜ்ஜீவனம் சொல்லக்கூடியது என்னன்னா அது மட்டும் ஞானம் மட்டும் இல்லையே, அனுஷ்டானமும் சேர்ந்தது தான் உஜ்ஜீவனம். அப்போ அதனால என்ன இருக்கணும், ஞானம் மற்றும் பிற ஆஸ்திகராய் தெளிவு பிறந்து உஜ்ஜீவிக்கை அரிதா இருக்கும். அந்த சாஸ்திரார்த்தங்களை அனுஷ்டிப்பாரை, அதான் சொல்ல வர்றாரு. அந்த சாஸ்திரார்த்தங்கள்ன்றது ஒரு என்னென்ன, அது ஒரு புஸ்தகம் போலே ஒரு பிரமாணமாக இருக்கக்கூடியது. ஆனா அந்த பிரமாணம் எப்போ பலித்தமாக அதுல சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு எப்போ பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அது அனுஷ்டான பரியந்தம் இருந்தால் தான் நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்போ ஆஸ்திகராய் தெரிவு பெற்றாலும் உஜ்ஜீவனம் உண்டா அப்படின்னு கேட்டா உஜ்ஜீவனத்துக்கு அரிது. அப்போ உஜ்ஜீவனம் நமக்கு எப்போ எளிதாகும் அப்படின்னு கேட்டால் அந்த சாஸ்திரார்த்தங்களை அனுஷ்டிப்பாரை பின் சென்று இருக்கும் அவருடைய வார்த்தை ருச்சி விசுவாசங்களை உடையராய் தெளிவு பிறந்து உஜ்ஜீவிக்கைக்கு உடலாய் இருக்கும். அதான் உஜ்ஜீவனம் சொல்லக்கூடியது என்னன்னா அந்த வார்த்தைன்னு சொல்லக்கூடியது, மேலே இருக்கக்கூடிய வார்த்தைன்றது எடுக்கணும் அந்த இடத்துல. இது காட்டுகிறப்ப அதாவது அனுஷ்டிப்பாரை பின் சென்று இருக்கக்கூடிய வார்த்தை உஜ்ஜீவிக்கு கூடலா இருக்கும். அப்போ அப்படி இருந்ததுன்னா என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ ருச்சி விசுவாசம் எப்போ, இப்போ உஜ்ஜீவனம் எப்போ கேட்டால் அதான் சொல்றாரு உஜ்ஜீவிக்கைக்கு வார்த்தை தான் இதுவா இருக்கும். அப்போ உஜ்ஜீவனன்றது எப்போ ஏற்படும்னா அந்த அவர் சொன்ன வார்த்தைகளே ருசியும் விசுவாசமும் பிறக்குமே, அப்பதான் உஜ்ஜீவனம் ஏற்படும் என்று காட்டக்கூடியதா இருக்கக்கூடியது. அந்த ருசி விசுவாசம் இருந்தால் உஜ்ஜீவனம் உடைய அந்த உஜ்ஜீவனுக்கு உஜ்ஜீவனத்துக்கு வார்த்தை ஹேதுவாய் இருக்கும், காரணமாய் இருக்கும் என்று காட்டுகிறார். ஆகையால் உஜ்ஜீவிக்க வேணும் என்கிற நீங்கள் அவர்கள் வார்த்தைகளை கேட்டு உஜ்ஜீவிக்க வேணும் எண்ணம் இருக்க நீங்கள் எப்படி இருக்கணும்னா அவர்களை கூறுவார் வார்த்தைகளை கேட்டு என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதராம பிரசன்னாத்மா ஸ்ருத்வா வாயு சுதஸ்யாஹா அப்படின்னு தெரிவிக்கிறார். ஹானா ஒரு ஆச்சரியம். இது என்னன்னா ராமாயணத்துல ஒரு இதை எடுக்கிறார். அதராமா பின்பு ராமனானவன் பிரசன்னாத்மா சந்தோஷப்பட்டான். எதை கண்டுனா ஸ்ருத்வா கேட்டு, எதையோ கேட்டு சந்தோஷப்பட்டான். யாருன்னா வாயு சுதஸ்யன்னா அனுமானுடைய வார்த்தையை கேட்டானாம். அவனுக்கு ரொம்ப ராவனுக்கு பெரிய ஆனந்தம் ஏற்பட்டது என்று காட்டுகிறார். ஒரு இதை கேட்டான். காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அதாவது விபீஷணன் எபெருமான் திருவடிகளே சரணமடையணும்னு வரான். அப்படி வரக்கூடிய காலத்துல என்ன ஆறுது, அவன் எல்லாம் சுக்ரீவனை, அங்கதனை, நளனை, அந்த ஜாம்பவான், இந்த போன்ற வானர முதலிகள் எல்லாத்தினத்திலையும் அப்படி பணிந்து ராமனிடத்துல போய் சொல்லு நிவேதயதமாம் சித்திரம் விபீஷணம் உபஸ்திதம் என்று சொல்லும்படியா இந்த இடத்துல வந்திருக்கேன், என்னை அங்கீகாரம் பண்ண வேண்டியது பொறுப்பு உங்களோடது, அதுக்காக புருஷகாரத்தை பண்ணுங்கோள் என்ற அடுத்த பிரார்த்தனை அவர் திறத்திலே வைத்தான். அப்படி வைக்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணார்கள், அவர்கள் எல்லாம் ராமனிடத்துல போய் சொன்னார்கள், அங்கீகாரம் பண்ணுன்னு சொன்னார்கள். அங்கீகாரம் பண்ணுன்னு சொல்லல, அவனை ராவனுடைய தம்பி, அவன் அப்படிப்பட்ட துர்விருத்தனா தான் இருப்பான், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அவன் தலையை வெட்டணும், கழுத்தை வெட்டணும்ன்றெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார்கள். அப்போ ராமனுடைய எண்ணம் எப்படிப்பட்டது இருக்குது, அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான். ஏதத் விரதம்மமா என்று சொல்லும்படியாய் மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ எத்தபி தஸ்ய சாத்து சதாமியதத் அகர்ஹிதம் அப்படின்னு சொல்லும்படியாய் மித்திரம் நண்பனை போல வந்தால் கூட நான் அவனை அங்கீகாரம் பண்ணுவேன்னு சொல்றேனே. அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்டவனை நான் சரணாகதி கொடுக்கக்கூடியவனா இருக்கேன். ஏதத் விரதம்னு சொல்லும்படியா என்னுடைய விரதமாக இருக்கக்கூடியது சரணாகதின்னு சொல்ல வரக்கூடியவர்களை அவர்களுக்கு சரணாகதி அபயம் கொடுக்கக்கூடியவனாய் நான் இருக்கேன். இதுதான் என்னுடைய தீட்சை என்று சொல்லக்கூடியதா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இந்த சுக்ரீவாதிகள்லாம் என்ன பேசுறான், இல்ல இவனுக்கு தண்டனை கொடுக்கணும், இவனை சேர்த்துக்க கூடாது, அங்கீகாரம் பண்ணக்கூடாதுன்றதுல எல்லாரும் தீர்மானமாக முன்மொழிகிறார்கள். சுக்ரீவன் பேசுகிறான், அதுக்கு மேல ஜாம்பவான் பேசுகிறான், அங்கதன் பேசுகிறான், எல்லாரும் இப்படியே பேசிட்டு இருக்கான். ராமனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே கலங்கி போய் விட்டான். ஐயோ நமக்கு சரணாகத வசலன்ற பட்டம் இவர்களால போயிடும் போல இருக்கேன்னு நினைச்சு கொண்டிருக்கிறான். அப்போ என்ன பண்றான், அனுமானானவன் என்ன பண்றான்னா எழுந்து நிற்கிறான். எழுந்து நின்று பேசுறான், இல்ல இந்த விபீஷன் சொல்லக்கூடியவன் எப்படிப்பட்டவன்னா தர்மாத்மா, அந்த ராஜ நீதி எல்லாம் தெரிந்தவனா இருக்கக்கூடியவன், சாஸ்திரம் சொன்ன வழியில ஒழுகக்கூடியவனா இருப்பான். என்ன பண்றது, அவனுடைய பிறவி அந்த மாதிரி ஏற்பட்டு போச்சு. ராவணனுக்கு தம்பியாக பிறந்தானே ஒழிய அவன் விபீஷண தர்மாத்மா நது ராட்சச சேட்சிதா என்று சொல்லும்படியாய் சூர்பனக எப்படி சொன்னாலோ அப்படிப்பட்ட ஞானம் பொருந்தியவனா இருக்கக்கூடிய நல்வழியிலே ஒழுகக்கூடியவனா இருக்கான். அதனால அவனை கைவிடக்கூடாது அப்படின்னு சொன்னானா. ராமன் இதுக்கான எப்படி என்ன நினைச்சுட்டு இருந்தான், ஐயோ இந்த கோட்டியில விபீஷணனை அங்கீகாரம் பண்ணுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அப்போ அனுமான் வார்த்தையை கேட்டு எப்படி ஆனான்னா அவன் தேறினா என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது.
அவர்கள் வார்த்தை எதற்காக எடுத்து காட்டுறாரு இந்த இதான்னு கேட்டால், அவர்களை ஆகையால் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்ற நீங்கள் அவர்களை வார்த்தைகளை கேட்டு எப்படி இருக்கணும்னா அப்படியே பிரசன்னராகணும். அப்படி பிரசன்னம் ஆகணும். இப்ப காட்டக்கூடிய இந்த இடத்துல விஷயம் என்னன்னா, ரொம்ப அற்புதமான சில அர்த்தங்கள் எல்லாம் காட்டுவாங்க மேல். அதாவது எது முன்னாடி வைக்கணும், எது பின்னாடி வைக்கணும் என்று காட்டக்கூடியதா இருக்கு. இந்த பாசுரத்திலையும் அது இந்த ஸ்லோகத்துக்கும் எடுத்து காட்டுற. இப்போ அதராம பிரசன்னாத்மா ஸ்ருத்வா வாயு சுதஸ்யாக, அனுமான் வாயுபுத்திரனான அனுமான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இன்புற்றான். அப்படித்தானே நம்ம வாக்கியம் இது பண்ண முடியும். இந்த இருக்க எப்படி பாருங்க, பிரசன்னாத்மா சந்தோஷப்பட்டான், ஸ்ருத்வா கேட்டான், முன்ன பின்ன இருக்கு பாருங்க. சம்ஸ்கிருதத்தை எப்படி வேணா பதம் போட்டாலும் வந்து சரியாயிடும். ஆனால் தமிழ் அப்படி வாக்கியம் அமைக்க முடியாது. அப்போ இருக்கக்கூடிய காலத்துல அதராம பிரசன்னாத்மா ஸ்ருத்வா வாயு சுதஸ்யாக அப்படி சொல்ற, கேட்ட உடனே ஆனந்தப்பட்டானா அப்படின்னா அனுமான் எழுந்துன உடனே ஆனந்தப்பட்டான். அதே மாதிரிதான் இந்த இடத்துல இருக்கு. இந்த பாசனம் எப்படி இருக்கு பாருங்க. இருள் தருமா ஞாலத்தே இன்பமுத்து வாழும் தெருள் தருமா தேசிகனை சேர்ந்து. இருள் தருமா ஞாலத்தை இன்பமுத்து வாழும் சொல்லக்கூடியது பலன். அந்த பலன் எப்படி கிடைக்கும்? தெருள் தருமா தேசிகன் சொல்லக்கூடிய ஆச்சாரியன் அடைந்தால்தான் அந்த பலன் கிடைக்கும். அப்போ என்ன சொல்லிருக்கணும்? அப்போ தெருள் தருமா தேசிகனை சேர்ந்து இருள் தருமா ஞாலத்தை இன்பமுத்து வாழுங்கோள் அப்படின்னு தானே பாசனம் இருக்கணும். அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டால் அதே மாதிரிதான் இந்த இடத்துல இருக்குன்னு காட்டுறார்கள். அதராம பிரசன்னாத்மா ஸ்ருத்வா வாயு சுதஸ்யாகா என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ அனுமான் வார்த்தையை கேட்டு அனுமான் இன்புத்தான்னா அனுமான் எழுந்து நின்ற போதே இன்புற்றான் சொல்லக்கூடியதா இருக்கிறது. இந்த ஸ்லோகத்துக்காக இப்படி ஒரு இந்த ஸ்லோகம் இருக்குதுன்றதுக்காக இதை எடுத்து இது பண்ணாரா? அந்த புலவாஞ்சியர் சுவாமியோட ஒரு அந்த என்ன சொல்றது வியாக்கியானத்தை இந்த மாதிரி ஒண்ணு காட்டுறது, அது தானா பிராசங்கிகமா ஏற்படுறதா அப்படின்னு தெரியல. ஆனா பார்க்கக்கூடிய அந்த கட்டத்துல அந்த சன்னிவேசத்துல பார்க்கக்கூடிய காலத்துல இதுக்குன்னே இந்த ஸ்லோகத்தை எடுத்து எவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்கலாம். ஆனா 24 ஸ்லோகத்துக்கு இது ஒரு ஸ்லோகம் தான் எடுத்து இந்த இடத்து பிரமாணமா காட்டணும்னா அது எப்பேற்பட்ட வைபவமா இருக்கிறது. அதராம பிரசன்னா, ஏன்னா அந்த பாசுரம் அதுக்கு ஏந்து இருக்கு பாருங்க. பாசுரத்தினுடைய அர்த்தம் அதுக்கு ஏந்து இருக்கிறது. அதராம பிரசன்னாத்மா ஸ்ருத்வா வாயு சுதஸ்யாக என்கிறபடியே ஆசிரியத்துக்கு முன்பே சத்தை உடையராய். இப்ப எதுக்காக சொல்ல வந்தார் அப்படின்னு கேட்டால், இவர்கள் எப்படிப்பட்டவர்களா ஆச்சாரியனை போய் அடையணும் அப்படின்னு நினைக்கிற காலத்தை இருள் தரமா காலத்தை இன்பமுத்து வாழும். அந்த ஆச்சாரியனுடைய இதெல்லாம் கேட்டார். பூர்வாச்சாரியர்கள் போதமனுட்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேரி என்று சொல்லும்படியாய் அது வரைக்கும் ஆயிடுத்து. இப்ப என்ன பண்ணணும்? இவர்கள் இதெல்லாம் கேட்ட உடனே ஞானம் அனுஷ்டானம் இருக்கக்கூடிய குருவை போய் ஆசிரியனம் பண்ணணுமே. அந்த ஆசிரியனத்துக்கு முன்னாலே என்னாச்சுன்னா இதெல்லாம் கேட்ட உடனே அவர்களுக்கு சத்தை ஏற்பட்டது. சத்தை ஏற்பட்டதுன்னா அந்த ஞான ஸ்வரூபம் அந்த விகாசம் ஏற்பட்டது என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. சத்தை உடையராய் அந்த சத்தா சமிருத்திகளுக்கு உறுப்பாக சதாச்சாரிய சமாசிரியனத்தை பண்ணி சத்தை ஏற்பட்டுடுது. அவளுக்கு இருப்பு தெரிஞ்சு போயிடுது. இந்த ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, இது அந்த ஆச்சாரியனுக்கே அடிமைப்பட்டதுன்றது தெரிஞ்சு போயிடுது. அப்படிப்பட்ட ஞானம் ஏற்பட்டதுன்னா என்ன பண்றான்? அதுக்கு அனுகுணமாக அந்த சத்தைக்கும் அந்த சமிருத்திகளுக்கும் அந்த செழிப்பைக்கும் பொறுப்பாக என்ன பண்றான்? சதாச்சாரிய சமாசிரியனத்தை பண்ணுகிறான். ஆச்சாரியன் திருவடிகளிலே போய் பணிகிறான். பண்ணி ததாசிரியன பலத்தையும் இங்கே அனுபவிங்கோள். அதை காட்ட வந்த விஷயம்னா இங்கே அனுபவிங்கோள். அந்த ஆச்சாரியன் அடிபணிந்து இப்போ இந்த இருள் தர்மா ஞானத்தை இன்பமுத்து வாழுங்கோள். வாழும்னு சொன்னா கூட என்ன நம்ம அர்த்தம் பண்ணோம்னா வாழுங்கோள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் அதுக்கு. அதனால எப்படாரு இங்கே அந்த ததா ஆசிரிய பலம் ஆச்சாரிய ஆசிரியத்தீர்களே அப்படி அதுக்கு பலனாக என்னன்னா இங்கேயே அனுபவிங்கள். இருள் தரமா ஞானத்திலே இன்பமுத்து வாழுங்கோள். நீர் தேரினா ஆனா அது சொல்றக்கூடிய நீர் தேரினா 2 அர்த்தம் காட்டுறாங்க. கலங்கனி நீர் தெளியுமா போலே, அதாவது ஒரு குட்டை ஒண்ணு இருக்கு, அதுல என்ன சொல்றா, அதுல ஏதோ அந்த சகதி ஏதோ போய் இது பண்ணோம்னா என்ன ஆகுது? அது ஒரு கலங்கி போடுது, அது என்ன இருக்குன்னே தெரியறது. அதே போல என்ன இருக்குன்னா நமக்கு ஒரு நீர் தேரணுமே. அந்த கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேர வேண்டுமே. எப்படி தேர்றா? அது கலங்கினது மனசானது எப்படி இருக்குன்னா கலங்கி இருக்குன்றார். அஜித் சம்சர்க்கத்தாலே கருஷ மனாக்களாய், அதாவது கொட்டையானது எப்படி கலங்குறது அப்படின்னு கேட்டால் கீழே இருக்கக்கூடிய அந்த சகதியினாலே கலங்கக்கூடியதா இருக்கிறது. நம்மளுடைய இந்த ஹிருதயம் இந்த மனசானது எப்படி கலங்குறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு கலங்குறதுக்கு காரணம் என்னன்னா அஜித் சம்சர்க்கத்தாலே இந்த தேகம் இருக்கே அதுவே ஒரு அஜித்து தானே, ஜடப்பொருள் தானே, அதனோட நம்ம சேர்ந்து இருக்கு. அது உள்ள அடங்கியதா தானே இருக்கக்கூடிய இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய இந்த மனசானது. அப்படிப்பட்ட மனசு எதனால கலங்குறதுன்னா அஜித் சம்சர்க்கத்தாலே கலங்கின மனசாக இருக்கக்கூடியது. கருஷமனாக்களாய், கருணா கலங்கிய மனசா இருக்கக்கூடியது இருக்கிற நீங்கள் மந்திராக்கிரயமான அவர்கள் வார்த்தையாகிற தேற்றம் விரையாலே தேற்றப்பட்ட தெளிவை உடையராய். மந்திராக்கிரயம்னா கீழே கூட ஒரு இடத்துல அது இந்த வார்த்தையை தவறாத மந்திரத்தை முன்னிட்டு கொண்டு, இல்லைன்னா ஆச்சாரியர்கள் பரியந்தமா பிரகரணமா சொல்லக்கூடிய காலத்திலே அது என்ன திருமந்திர முக்கியான திருமந்திரத்தை முன்னிட்டு கொண்டு ரகசியத்தை பிரதமமா இருக்கக்கூடிய திருமந்திரத்தை முன்னிட்டு கொண்டு மந்திராக்கிரயமான அவர்கள் வார்த்தையாகிற தேற்றம் விரையாலே, தேற்றம் விரைன்னு ஒரு விரை இருக்கும், தேட்டா விரைன்னு சொல்றான்.
அது என்ன பண்ணா இப்ப கணத்துலாம் வந்து இப்போ சாதாரணமா ஏதோ ஒரு கடுப்பு இருக்கு, ஏதோ ஒரு சுத்தம் பண்ணணும், ஒரு சகதி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா தேத்தாங்கொட்டை, அப்புறம் வந்து அந்த நெல்லிக்கட்டை இதெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க அந்த காலத்துல. கிணறே போடுது இப்பதான் தேற்றாலே தேற்றப்பட்ட தெளிவை உடையராய் அதெல்லாம் போட்டா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கணத்துல இருக்கக்கூடிய ஜலமானது எப்படி ஆகும்னா நல்லா தெளிந்து இருக்கும். அதே போல இது ஆகும்னா இவர்களுக்கும் அந்த தெளிவு ஏற்படும். அந்த தெளிவுக்கு அனுகுணமாக அப்படிப்பட்ட தெளிவு நமக்கு ஏற்படும்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஆச்சாரிய சமாசிரயணத்தை பண்ணி கொண்டு நீர் தேறி, அதாவது பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானங்கள் ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் கூறுவார், ஒருத்தர் சொல்லிட்டார் நமக்கு. அப்போ அதை கொண்டு என்னாச்சு, நம்ம மனசான தெளிந்து விட்டது. தெளிந்த உடனே என்ன பண்ணோம், அந்த ஆச்சாரனை போய் அடிபணிய வேண்டும். அப்போ தெளிந்ததுன்னா அது அந்த தெளிவுக்கு அனுகுணமாக ஆச்சாரிய சமாசிரயணத்தை பண்ணி அத்தால் வரக்கடவு பலத்தையும் பிரத்யட்சமாக்க புஜியுங்கோள். பிரத்யட்சமாக புதியங்கள்னா நமக்கு திருஷ்ட பலனா இருக்கக்கூடிய, கண்ணாலே பார்க்கக்கூடிய பலனா இருக்கு. என்னன்னா இப்போ மோட்சம்னு ஒரு பலன் இருக்கு. அப்படிப்பட்ட பலன் என்னன்னா என்னைக்கோ சித்திக்கு போறது, இன்னைக்கு நம்மளால கண்ணால பார்க்க முடியுமா, அந்த பலன் நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. ஆனா இருள் தருமா காலத்தை இன்பமுத்து வாழும் இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய காலத்துல நீங்கள் இன்பமாக வாழ்வீர்கள் அப்படின்னு சொன்னால் அது திருஷ்டபலன் நம்மளால கண்ணாலே காணக்கூடியதா இருக்கு, நம்மளால அனுபவிக்கக்கூடியதா இருக்கிறது. பிரத்யட்சமாக புதியுங்கள், அதனால்தான் பிரத்யட்சமாக புதியுங்கள். நீங்கள் அவர்கள் போதத்தாலே தேறி அனுஷ்டானத்தாலே தேசிகனை சேருங்கோள். அதாவது போதன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஞானம்னு சொன்ன கீழே நீங்கள் எப்படி இது பண்ணணும்னா அவங்களுடைய போதத்தாலே தேர. நீர் தேரின்னு சொன்னாரோ இல்லையோ, அது சொல்லக்கூடிய காலத்துல போதத்தாலே தேறி ஞானத்தாலே என்ன பண்ணணும், அந்த தெளிவை அடையணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா அனுஷ்டான பரியந்தம் இருக்கணுமே, அந்த ஞானம் அனுஷ்டானம் வேணுமே, அப்போதானே ஓய்வு சொல்லக்கூடிய காலத்தை அனுஷ்டானத்தாலே தேசிகரை சேருவோம். அனுஷ்டான பரியந்தமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஞானத்தாலே வரக்கூடியது அந்த தெளிந்த மனசு. அந்த தெளிந்த மனசு ஏற்பட்டது அனுஷ்டானத்தாலே வரக்கூடியது என்னன்னா அந்த ஆச்சாரியனை போய் அடைய வேண்டும் என்ற நினைவு, அப்படி போய் அடைய வேண்டும். அனுஷ்டானத்தாலே தேசிகரை சேருங்கள். தமேவ குரும் ஆப்னியாத் என்றும், அதாவது குருவை போய் அடையுங்கள், அந்த குருவையே அடையுங்கள் சொல்லக்கூடிய தமேவ குரும் ஆப்னியா, அந்த குருவையே போய் அடையுங்கள் என்னுமா போலே. ஆகையால் அத்தியந்த பாரதந்திய ஞானத்தையும் அதடியாக ஆச்சாரிய அனுவர்த்தனாதிகளையும் பண்ணி போந்தவர்கள் அனுஷ்டானங்களையும் கேட்டால் மனப்பிரசாதம் உண்டாய் அதடியாக ஆச்சாரிய சமாசிரயத்தையும் பண்ணி. இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் எப்படி இருக்கார், இந்த பூர்வர்கள் எப்படி இருக்கார், அவனா அத்தியந்த பாரதந்திர ஞானத்தையும் அது அந்த ஆச்சாரியனே எல்லாம் அவருக்கு அடிமைப்பட்டவராக இருக்கக்கூடியவர் பாரந்திர, அதடியாக ஆச்சாரிய அனுவர்த்தன ஆதிகளையும் பண்ணி அந்த ஆச்சாரியனை தொடர்ந்து அவரை அனுவர்த்தித்து என்ன பண்றார், அவருக்கு வேண்டிய கைங்கரியங்களை பண்றது, அவர்கிட்ட ஞானத்தை சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் அனுவர்த்தன ஆதிகளையும் பண்ணி போந்தவர்கள் அனுஷ்டானங்களையும் கேட்டால், அப்படிப்பட்ட ஆச்சாரர்கள் அனுஷ்டானம் கேட்டா அப்படி இருக்கிற மனப்பிரசாதம் உண்டாய், மனத்துல வந்து பிரசாதம்னா மனசுல ஒரு ஆனந்தம் உண்டாகிறது. ஆனந்தம் உண்டாகி அதடியாக ஆச்சாரிய சமாசிரயத்தை பண்ணி அதை கேட்ட உடனே அந்த கொண்டு நீர் தேறி, அதை கேட்ட உடனே என்ன ஆகுது, சமாசிரயத்தை பண்ணி தத் பிராப்தி பலத்தை லபிக்கலாய் இருக்குமே இவர்களுக்கு. அந்த பிராப்தி பலத்தை அதுக்கு அதாவது அதனால என்ன ஆகுது, அந்த உபதேசம் நமக்கு வந்துடுத்து அதை அனுஷ்டானம் பண்ணா அந்த பிராப்தி பலத்தை லபிக்கலாமே. ஆசிரியனியம் பண்ண உடனே அப்படிப்பட்ட பலத்தை லபிக்கக்கூடியவராய் இவர்களுக்கு இனி இப்படி ஆப்த வச்சன அபிஞராய் கொண்டு, ஆப்த வச்சனம் நம்பிக்கைக்கு உடலாய் இருக்கக்கூடியது, அதை அறிந்து கொண்டு ஆச்சாரிய சமாசிரயணம் பண்ணுபவர்கள் பெரும் பேற்றை சொல்லுகிறது. இதெல்லாம் கொண்டு தெரியுன்னு சொல்ல அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டார். அப்படிப்பட்ட ஆப்த வச்சனத்தை கேட்டுவிட்டார். கேட்டு என்ன பண்ணார், அதை நன்காக அறிந்து கொண்டார், தெளிந்த ஞானம் ஏற்பட்டுடுது. அப்போ அப்படிப்பட்ட ஆச்சாரிய சமாசிரயம் பண்ணக்கூடியவர்கள் அவர்களுக்கு பேர் கிடைக்கணுமே, அந்த பெரும் பேற்றை இனிமேட்டு சொல்லுகிறேன்னு ஆரம்பிக்கிறார். தெருள் தருமா தேசிகனை சேர்ந்து இருள் தருமா ஞாலத்தே நீர் இன்பமொத்து வாழும் என்று. அப்படிதான் இதான் நமக்கு பலன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதாவது ஞானாதி பூர்ணன் ஆகையாலே ஞான பிரதான ஆணைகளை பண்ணி ரட்சிக்கும் மகோபகாரகன். பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானங்கள் சொல்லக்கூடிய காலத்துல என்னது, ஞானாதி பரிபூர்ணன் ஆகையாலே. இல்ல அதுக்கு மேல தெரிவிக்கிற இங்க தெருள் தருமா தேசிகன். தெருள் தருமா தேசிகன் சொல்லி தெருள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஞானத்தை உடையவன். அப்படிப்பட்ட ஞானம் என்ன அப்படின்னு கேட்டால் ஞானத்திலே பரிபூர்ணனாய் இருக்கக்கூடிய ஞானாதி பரிபூர்ணன் ஆகையாலே. அப்படி பரிபூர்ணனா இருக்கா என்ன பண்றான், அந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறான், வழங்குகிறான். ஞான பிரதானாதிகளை பண்ணி ரட்சிக்கும் மகா உபகாரகன். அப்ப காட்டுக்கூடிய என்னன்னா தெருள் தருமா தேசிகன். தருமான்னு சொல்லக்கூடியது என்னன்னா அந்த ஞானத்தை பிரதானாதிகள் பண்றான ஞானம் பக்தி வைராக்கியத்தை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தக்கூடியவனாய் இருக்கிறான் தெருள் தருமா. அந்த ஞானத்தை நமக்கு ஞான பிரதானாதிகளை பண்ணக்கூடியவனா இருக்கான் தெருள் தருமா. அப்புறம் சொல்றார் மா தேசிகன் அப்படின்னு சொன்னதுனால ரட்சிக்கும் மகா உபகாரகன் அப்படின்னா மா தேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா உபகாரகன் ஆன ஆச்சாரியனை ஆசிரியத்து. அப்படிப்பட்ட ஆச்சாரியனை ஆசிரியத்தால் என்ன அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு மகாத்மியம் வந்து சேரும். அது என்னன்னா ராஜகுல மகாத்மியம்.
அப்படிப்பட்ட ராஜகுல மாகாத்தியத்தாலே அஜ்ஞானாவகமாய் இந்த இருள் திறமா ஞானம்னு சொல்றாங்க. இந்த பூமியானது எப்படி இருக்குன்னா இருள் திறமா ஞானம், அஜ்ஞானத்த காரமே மூடி இருக்கக்கூடியதா இருக்குது, அஜ்ஞானத்தாலே சூழப்பட்டு இருக்கக்கூடியது. இருள் திறமா ஞானம் என்று சொல்லும்படியாய் அஜ்ஞானாவகமாய் இல்லை கண்டீர் இன்பம். இந்த உலகத்துல எதுவுமே இன்பமே கிடையாது, இன்பமே கிடையாது. இல்லை கண்டீர் இன்பம் என்னும்படி சுகலேச ரகிதமான சம்சாரம். சுகம் துளி கூட சுகம் துளி கூட கிடையாது. சுகலேச ரகிதம்னா ரகிதம்னா இல்லாதது. எது இல்லாது அப்படின்றால் சுகம், சுகம்ன்றது பேரு கூட இல்லாத இருக்கு. சுகலேச ரகிதமான சம்சாரத்திலே தெளிவிசும்பு திருநாடு ஆன. தெளிவிசும்பு திருநாடு அது அந்த சம்சாரத்திலே எப்படி இருக்கும்னா அந்த சம்சாரத்துல ஒரு பட்சமா போறது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய வார்த்தை அந்த இடத்துல ஒரு இது பண்ணிட்டு நிறுத்திட்டு தெளிவிசும்பு திருநாடு ஆன நலமந்தம் இல்லதோர் நாட்டில் உண்டான அந்தமில் பேரின்பம் ஆகிற நிரதிசய சுகரூபமான ஆனந்தத்தை உடையராய் நீங்கள் வாழுங்கோள் என்கை. அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடியது எப்படின்னா அதுல அது அஜ்ஞானம் சூழ்ந்து இருக்கக்கூடியது, இன்பமே இல்லாததா இருக்கக்கூடியது, சுகம்னு குழந்தைகள் துளி கூட கிடையாதா இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த திருநாட்டு இந்த நாட்டிலே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் தெளிவிசும்பு திருநாடு என்றும் அது நலமந்தம் இல்லதோர் நாடு என்றும் அந்தமில் பேரின்பம் என்று சொல்லக்கூடிய பரமபதம். அப்படிப்பட்ட பரமபதத்தில் இருக்கக்கூடிய நிரதிய சுகம், நிரதிய சுகம்னா குறைவற்ற சுகமாக சுகரூபமான ஆனந்தத்தை உடையராய் நீங்கள் வாழுங்கோள். இதுதான் பலம். எங்கன்னா அப்படிப்பட்ட பலம் எங்கன்னா இங்கேயே கிடைக்கக்கூடியது இருக்கிற நீர் வாழும், நீங்கள் வாழ்ந்து போகுங்கோள் என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பெரியார்க்கு ஆட்பட்ட கால் பெறாத பயன் பெறுமாறே என்கிறபடியே ஆச்சாரிய கைங்கரிமாறு பெறுதற்கரிய பேற்றை அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள் செய்து. அதாவது நீர் வாழும் அப்படின்னு சொன்னால் வாழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டால் பெரியாருக்கு ஆட்பட்ட கால் பெறாத பயன் பெறுமாறு. ஒரு பெரியவரைக்கு ஆட்பட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னா பெறாத பயன் பெறுதான். இப்ப இந்த இடத்துல இந்த பிரகடனத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஆச்சாரிய கைங்கரியம் தான் பெறுதற்கரிய பேரு. அப்படிப்பட்ட பேற்று எப்போ செய்யணும்? அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள். ஆச்சாரியன் பண்ணக்கூடிய கைங்கரியம் எப்போ பண்ணணும்? அவன் எம்பெருமானாலே என்ன சொல்றான், அவனுடைய இன்னொருளாலே எம்பெருமானுடைய இச்சையாலே இவ்விடத்திலே பிறக்கிறான் ஆச்சாரியன் கீழே வியாக்கியானத்துல சேவிச்சோம். அப்போ அப்படி இருக்கக்கூடியவன் எவ்வளவு காலம் இருப்பான்னா எம்பெருமான் எப்போ திருப்பி அவனுக்கு நியமனம் கொடுக்குறானோ அந்த இடத்துல திரும்பி பரமத்துக்கு போயிடுவானே. அப்போ அவனுக்கு ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய எந்த நாள் அப்படின்னு கேட்டா அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள். உம்மை முலைகள் இடர்தீர கோவிந்தர்கோர் குத்தேவல் இம்மை பிறவி செய்யாதே இனிப்போய் செய்யும் தவன் தானின். ஆண்டாள் கேட்கிற ஆச்சாரிய கைங்கரியம் சொல்றாளே, இந்த கைங்கரியம்னா என்னன்றது அந்த சுவையை நாங்க அறிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க பண்ணாத நீ அங்க போய் பண்ணுன்னு சொல்றீங்க. பரமபதத்தை போய் பண்ணி நான் கைங்கரியம் பண்ணி யாரு கைங்கரியம் பண்ணி என்னது இப்ப பண்ணணும் உனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அதே போல என்ன அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள். ஆச்சாரியன் இந்த விபூதியில இந்த லீலா விபூதியில எழுந்தளிக்கக்கூடிய காலத்திலே அவனுக்கு பண்ணக்கூடியதா இருக்கிறது என்று காட்டுகிறார். செய்து அந்த கைங்கரிய ரூப சம்பத்தை பெற்று அப்படிப்பட்ட கைங்கரியம் பண்ணனா அதனால கிடைக்கூடியது என்னன்னா ஒரு இது கிடைக்கிறது. அது அந்த கைங்கரியமே ஒரு செல்வம் தான். சம்பத்தை தனியாக பெற்றிருந்தான் ஆச்சாரியன் கைங்கரியப்பட்டதே ஒரு செல்வம் தான். அப்படிப்பட்ட கைங்கரிய ரூப சம்பத்தை பெற்று அதில் ரசிகராய் வாழும்போது சாஸ்திரத்தை சொல்லதேன்னு நீங்க பண்ணாதீங்க. அதிகமே உங்களுக்கு அதுல ஒரு ராசிக்கம் இருக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பண்ணக்கூடிய காலத்துல எப்படி இருக்கணும்னா அதுல ஒரு நமக்கே ஒரு என்ன சொல்றது ஒரு அதுல ஒரு விருப்பம் ஒரு இச்சை இருக்கணும் பண்ணக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும். அப்போ ஆச்சாரியர் கைங்கரியம்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட பேரா அரிதா இருக்கக்கூடிய பேரு. அப்படிப்பட்ட ஆச்சாரியர் கைங்கரியம் பண்ணக்கூடிய காலத்திலே அதுல ஒரு ராசிக்கம் அதுல இருக்கணும். அந்த ரசிகராய் வாழுங்கோள் சம்பத்தடியாகவே வாழ்வது. வாழ்க்கைக்கு என்ன முக்கியமா ஐஸ்வர்யம் தேவைன்னு சொல்றாரு. அது எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம்னா ஆச்சாரிய கைங்கரியமாக ஐஸ்வர்யம். இருள் தருமா ஞாலத்தை இன்பமுத்து வாழும், இருள் தருமா ஞாலத்தை இன்பமுத்து வாழும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றார், இந்த பூமியில இருக்கக்கூடிய இன்பம் கிடைக்கும். அது எப்படிப்பட்டதுன்னா தேசாந்தரே தேகாந்தரே வா என்றிக்கே. தேசாந்தரம்னா இங்க இருந்து இந்த தேசம் விட்டு பரவத்துக்கு போனோடனே அந்த ஞானமா அந்த இதுவா இன்பம்னா இல்லை இங்கேயே இன்பம். தேகாந்தரம் எப்போ அப்படின்னு கேட்டா இந்த தேகம் பிரிஞ்ச உடனே கிடைக்கக்கூடிய இன்பமா அப்படின்னு அப்படி இல்லை. தேகாந்தர அளவென்றிக்கே இருக்கக்கூடிய காலத்திலே இந்த பூமியிலே நம்ம இந்த வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடியதா இங்கே காண இப்பிறப்பே மகிழ்வர் எல்லியும் காலையே. ஆழ்வாரே பாடுறார் 8ஆம் பத்துல இங்கே காண இப்பிறப்பே மகிழ்வர். இங்கேயே காணலாம் இங்கேயே மகிழலாம். எப்போ எல்லியும் காலைகள் சதாசர காலம் காலை மாலை இரவு எல்லா சமயங்களிலும் காணக்கூடியதாய் அனுபவிக்கக்கூடியதா இருக்கக்கூடிய இன்பம் இது என்று காட்டுகிறார். என்கிறபடியே இந்த தேசத்திலே இந்த தேகத்தோட இருந்து இதே தேசத்திலே இதே தேகத்தோட இருந்து ஆச்சாரிய அபிமானமாகிற நிலை நின்ற சம்பத்தை பெற்று வாழும்போல். அதாவது நீங்க என்ன பெறக்கூடிய செல்வம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆச்சாரிய கைங்கரியம் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரிய அபிமானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தை பெற்று வாழுங்கோள். மோதத்துவம் என்ன கடவுது ஆனந்தப்படுங்கோள். மோதத்துவம்னா ஆனந்தப்படுங்கோள். பின்னவருங்கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் என்று இவருடைய வார்த்தை முதல்ல ஆரம்பிக்கூடிய காலத்துல பின்னவருங்கற்க உபதேசமாய் பேசுகின்றேன்னு சொல்லிட்டார். கடைசியில எப்படி முடிக்கக்கூடிய காலத்தை நீர் வாழும் என்ற வாழ்வோட தலை கட்டிற்று.
அப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்டால் நமக்கு என்ன அப்படின்னா அதுதான் வாழ்ச்சி. நீர் வாழு அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் வாழுங்கோள், நீர் வாழும் என்று வாழ்வோடை தலை கட்டிற்று. ஆகையால் ஆச்சாரிய சமாசிரயணம் என்றும் வாழ்வு என்றும் இரண்டில்லை இரே. வாழ்வு வாழ்வுன்னு சொன்னா என்ன வாழ்வு அப்படின்னு கேட்டால் அந்த ஆச்சாரிய சமாசிரயணம் தான் வாழ்வு. ஆச்சாரிய சமாசிரயணத்தால வாழ்வு இல்லை, ஆச்சாரிய சமாசிரயணமே வாழ்வு. துயரறு சுடரடி தொழுதெழு என் மனனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன ஆகுனா துயரறு அப்படிதான் தொழுதெழு அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தையே தொழுகையே தொழுது எழுன்றார். காடு காலத்துல வீட்டுல சொல்றாரு தொழுது எழுன்றது தனித்தனியா இல்ல, தொழுதாலே எழலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. பிறந்தார் உயர்ந்தே, நான் உயர்ந்தே பிறந்தார்னு எழுத வியாக்கியானது. பிறந்தார் உயர்ந்த உயர்ந்தே பிறந்தார்னு எழுதுறோம். அது போல இந்த இடத்துல ஆச்சாரிய சமாசிரயணம் தான் வாழ்வு. வாழ்வு வேற, ஆச்சாரிய சமாசிரயம் வேற இல்ல. ஆச்சாரியன் அடிபணிந்தாலே அதுவே நமக்கு அதுதான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. ரெண்டும் வேற வேற கிடையாது. இத்தால் ஆச்சாரியஸ்ய பிரசாதேன மம சர்வம் அபீப்சிதம் பிராப்னியாம் இது விஸ்வாசா யஸ்யாஸ்தி ச சுகி பவேத் என்று என்கிற பிரமாணார்த்தம் சொல்லப்பட்டதாயிற்று. அந்திம வாயுநிஷ்டையிலேன்னு சொல்லுகிறார், ஒரு இதை சொல்லுகிறார். அதாவது ஆச்சாரியஸ்ய பிரசாதேன, ஆச்சாரியனுடைய அந்த அருளாலே அனுகிரகத்தாலே மம சர்வம் அபீப்சிதம், எனக்கு இருக்கக்கூடிய இச்சைகள் எல்லாம் பிராப்னியாம் அடைந்த எவன் நினைக்கிறானோ எனக்கு பிராப்னியாம் எனக்கு கிடைக்கும் என்று இது விஸ்வாசகா, ஆச்சாரியன் அருளாலே என்னுடைய சர்வாபீஷ்டமான எனக்கு இருக்கக்கூடிய ஆட்சி இச்சைகளும் பிராப்னியாம் அடைவேன் என்று எந்த யாருக்கு விசுவாசம் இருக்கு, இது விஸ்வாசகா யஸ்யாஸ்தி யாரிடத்துல இருக்கிறதோ ச சுகி பவேத் அவன் சுகத்தை அடைவான் என்கிற பிரமாணார்த்தம் என்ற பிரமாணார்த்தம் சொல்லப்பட்டதாயிற்றுன்னு அதிபவாயிரட்டிலே இருக்கிறார். இப்ப காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே எனக்கு எல்லா விதமான இதுவும் கிடைக்கும், எல்லா விதமான என்ன சொல்றது சேஷங்களும் நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு யார் நம்புகிறானோ அவனுக்கு எல்லா விதமான அவன் எப்படி என்றென்றும் சுகமாக இருப்பான் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. பெரிய பல அர்த்தங்களை என்ன பண்ணார் மாமணிகள் தன்னுடைய இதுல இந்த உபதேச மாலையில முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கட்டமைச்சே எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னொருளால் உபதேச மார்க்கத்தை சிந்த செய்து உபதேச வரமா ஆரம்பிச்சு அதை பிரதம பருவ நிஷ்டர்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர்களுடைய வைபவத்தை எல்லாம் தெரிவித்து அவருடைய அவதார ஸ்தலத்தை தெரிவித்து சரமபருவ நிஷ்டர்களாக இருக்கக்கூடிய ஆண்டாள் முதல்கவி ஆழ்வார் எம்பெருமானார் போன்றவர்களை தெரிவித்து அந்த ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் எல்லாம் தெரிவித்து அந்த வியாக்கியானங்கள பெருமை பகவத் விஷய வியாக்கியானங்கள், ஞாலாயிர வியாக்கியானங்கள், அது போல பிள்ளலோகாச்சாரியர் சொல்லக்கூடிய முகத்தாலே நம்பெருமாள் நம்மாழ்வார் என்று சொல்லி அப்படிப்பட்ட பேர் எப்படி லபித்தது நம்பிள்ளையோட பிரஸ்தாவத்தை பண்ணி பலவிதமான ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய அது சொல்லும்படியாய் அவர்களுடைய ஞானம் அனுஷ்டானம் என்னன்றதை ரொம்ப அற்புதமாக காட்டிடக்கூடிய கிரந்தம் அப்படின்னா இப்படிப்பட்ட உபதேச மாலை. இது என்னன்னா இன்னைக்கு 72வது பாட்டு முடிஞ்சுடுது, இன்னும் 2 பாட்டு இருக்கு. இது அர்த்தங்களை அடியன் ஏதோ அறிந்த அளவுல யதாமதி சொன்னேன்னு தான் சொல்லணும், யதாமதின்னு கூட சொல்ல முடியாது. கண்டிப்பா ஒரு எம்பெருமானாருடைய கிருப்பை தான் இந்த இடத்துல சொல்றதுன்றதே ஒரு பாக்கியம். அதாவது என்னுடைய புது முயற்சிக்கெல்லாம் என்ன சொல்றது ஒரு ஓன் கிரவுண்ட்னு சொல்லுவாள். இந்த கிரிக்கெட்ல சொல்லக்கூடிய காலத்துல ஓன் கிரவுண்ட் அது என்னன்னா அந்த முதல் மேட்ச் ஆடக்கூடிய காலத்திலே அவ சில பேருக்கு என்னன்னா அவ எந்த கிரவுண்ட்ல அவ பிராக்டிஸ் பண்ணாலும் அப்படிப்பட்ட அந்த களத்திலேயே அவர்களுக்கு ஆடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அவ அவருடைய எதிர்பார்ப்பு, ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னா இவர் தன்னுடைய சொந்த நிலத்தில் ஆட போறார், அதனால அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு எல்லாம் ரொம்ப இதுவா இருக்கும். அவரும் நன்னா ஆடுவார் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்படி நான் நன்னா ஆடினான்றது அது எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்றது உண்மைதான். அப்படிப்பட்ட இதை அது இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை தலை கட்ட வேண்டும். எதுக்காக இது முதல் முயற்சின்னு அப்படின்னு சொன்னேன்னா அடியன் ராமாயண உபன்யாசம் இந்த இடத்துல தான் சொன்னேன். அதுவும் முதல்ல போன வருஷம் சொன்னது ராமாயண உபன்யாசம், அது உபன்யாசமாக சொன்னது, அதுவும் அந்த ராமாயணத்தை சொன்னது முதல் தரம். அதுவும் எங்க நடந்ததுன்னா அந்த எம்பெருமானா திருவள்ளுவர் தான் படிக்கொண்ட கீர்த்தி ராமாயணம் பக்தி வள்ளம் குடிகொண்ட கோயில்னு சொல்லப்படியாய் இப்படிப்பட்டது இந்த உடையவர் திருமாளிகள் தான் நடந்தது. இப்போ சொல்லிருக்கக்கூடிய எதிபுணர் அவதார பூத்தராக இருக்கக்கூடிய மணவாள மாமணிகள் அவளாலே அருளி செய்யப்பட்டது. அதை முடிக்கக்கூடிய காலத்திலே எந்த எதிராசர் இன்னொருளால் அவருடைய அருளால தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சித்திக்க போகிறதுன்னு தெரிவிக்கப்படுற மேல இருக்கக்கூடிய பாசுரத்திலே அப்படிப்பட்ட அருளால தான் இந்த இடத்துல ஏதோ 2 வார்த்தைகள் நான் பேசினேன். இப்படிப்பட்ட புன்சொல்களையே நீங்க ஆதரணம் பண்ணி ஒரு 10 பேர் வருதுன்னா பெரிய விஷயம். எல்லாம் அதுவும் சில சமயங்கள்லாம் 2 வேளை வச்சு உங்களை எல்லாரும் எல்லாரும் பாதி பேர் என்ன கொஞ்சம் வயோவிருத்தர்கள், இதுல கொஞ்சம் இதுவா இருக்கக்கூடியது அடியன் தான் சொல்லணும். அடியனுக்கு பல சமயம் உட்காரத்துக்கு முட்டியெல்லாம் வலிக்கிறது இருந்தாலும் கூட அந்த கஷ்டங்களை எல்லாம் உங்களுக்கு சிரம அதெல்லாம் பார்க்காத, இந்த சரீர சிரமங்களை எல்லாம் பார்க்காமல் இவ்வளவு தூரம் இதை நடத்தி கொடுத்தது தலையெல்லால் கைமாறில்லைன்னு சொல்றது நான் சொன்னேன்னா அது வாய் வார்த்தையாகத்தான் இருக்கும். ஸ்ரீனி சுவாமிகள் இருக்கார், அவர் தான் அடி இடத்த தெரிவிச்சார். இந்த மாதிரி கார்த்தால ஏதாவது சொல்றா அப்படின்னு அடி இடத்த சொன்னக்கூடிய காலத்துல அதுக்கு என்ன சொல்றேனே அப்படின்னு என்ன சொல்றது அப்படின்னு யோசனை பண்ணக்கூடிய காலத்துல உபதேச மாலை சொல்றா அப்படின்னு கேட்டார். சரி அடியான என்ன நினைச்சா சரி சொல்லிடலாம். ஏன்னா அந்த கிரந்தத்தை அடியான் வியாக்கியான ரூபமா அடியான் சேவிச்சது இல்லையே தவிர
அந்த ஒரு அர்த்தங்கள் ஒரு சரளமா இருக்கும், அதனால ஒரு மாசத்துல சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு கவனத்துலதான் அடி இது பண்ணேன். ஆனால் புலலாஜியர் வியாக்கியானத்தை வச்சு பார்க்கக்கூடிய காலத்துல அதுல பல விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள் அதுல தோன்றித்து. அடியனுக்கே தோன்றித்துன்னா அது எப்பேற்பட்ட விஷயமா இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. அதனால அதை ஏதோ யதா முக்கம் யதா என்ன சொல்றது, யதாமதி யதா அவகாசம், கொஞ்சம் அவகாசம் ஜாஸ்தி தான் போயிடுச்சு. இருந்தாலும் என்ன சொல்றது, எல்லாரும் நீங்களெல்லாம் அதை விட்டு கொடுக்காது. சரி, மார்கழி மாசம் தான் நமக்கு இது, அதனால தை மாசம் நம்ம வர வேண்டாம் அப்படின்லாம் நினைக்காத. அப்படிப்பட்ட ஒரு இதுவும் பொருட்படுத்தாத இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட 40-45 உபன்யாசங்கள் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏறத்தாழ். அது இப்போ இருக்கக்கூடிய 2 சேர்த்தா 40-45 உபன்யாசங்கள் வரும், காலக்ஷேபங்கள் வரும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வைபவம் ஆண்டாளுக்கே 30 நாள் அப்படின்னா நம்முடைய மாமுடிகளுக்கு 45 நாள் அப்படின்ற கணக்கில் ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துல என்னன்னா, இந்த மாமுனிகளுடைய மந்திரத்தை இந்த பெருமாள் சீக்கிரம் கேட்க வேணும் அப்படின்ற பிரார்த்தனையை எல்லாரும் பண்ண வேண்டும் என்று சொல்லி அடியேன் இந்த வைபவத்தை இன்னைக்கு தலை கட்டுகிறேன். நாளைக்கு உபன்யாசம் இல்லை, நாளைக்கு இருக்கு, நாளைக்கு சாயங்காலம் வச்சுக்கலாம். நாளைக்கு சாயங்காலம் வந்து இந்த இந்த அடுத்த பாசுரத்தை 73வது பாசுரத்தினுடைய இதை வச்சு விட்டுடலாம். நாளைக்கு அமாவாசை அன்னைக்கு உபன்யாசம் கிடையாது. நாளைக்கு தான் அமாவாசை, அதான் நாளைக்கு சாயங்காலம் உண்டு. நாளைக்கு தான் பெருமாள் இல்லை, அந்த இதுக்கு வனபோஜனத்துக்காக ஏழுற பெருமாள். அதனால நாளன்னைக்கு உபன்யாசம் இல்லை. அதுக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்தாலேயே வச்சு விடலாம். 8:15-8:30 மணி அந்த சந்தர்ப்பத்துல அங்க சீக்கிரமாக முகூர்த்தம் முடிஞ்சுடுது. வெங்கடேஸ்வரன் சுவாமி அந்த சமயத்துல 7:30 சொல்றாரு. அதனால அந்த சமயத்திலேயே வச்சு விடலாம். அதே போல எல்லாரும் அந்த சாத்மரிக்கு நாளைக்கும் எழுந்துள்ளிருந்து சாத்மரித்துக்கும் எழுந்துள்ளிருந்து அடியனை அனுகிரகிக்க வேண்டுமாய் பிரார்த்தனை. ஸ்ரீமதே ரம்யஜாமா திரிபுரீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகரார்யாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாத் முனிமானசவாசினே அண்ணங்கரார்யவரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். தழை நல்ல இன்பம் தலைப்பேதெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து. ஆழ்வார் எம்பிரமானார் ஈயர் திருவழிகளே சரணம். மத்தியானம் இன்னைக்கு மத்தியானமும் கிடையாது, நாளைக்கு இன்னைக்கு மத்தியானம் கிடையாது.